இயேசு கூறினார், விதைப்பவன் வெளியே வந்து ஒரு கைப்பிடி விதைகளை எடுத்து சிதறினான். சில சாலையில் விழுந்தன, பறவைகள் வந்து அவற்றை உண்டன. மற்றவை பாறையின் மீது விழுந்தன, மண்ணில் வேரூன்றவில்லை, கதிர் விளைவிக்கவில்லை. சில முட்செடிகளில் விழுந்தன, அவை விதைகளை அழுத்தி அழித்தன. மற்றவை நல்ல மண்ணில் விழுந்தன, அது நல்ல கனிகளை கொடுத்தது. 60 மடங்காகவும் 120 மடங்காகவும் விளைந்தது. இந்த விதைப்பவனை பற்றிய உவமை என்பது ஒரு பிரபலமான பிரசித்தி பெற்ற ஒரு உவமை. பெரும்பான்மையாக அனைவரும் அறிந்தது. இந்த உவமையை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பதாக இந்த உவமை எதனை பற்றியது எனும் அடிப்படையை நாம் உள்வாங்க வேண்டி இருக்கிறது. இயேசு என்னும் குரு தம்முடைய சீடர்களுக்கு உபதேசிக்கின்றார். அந்த உபதேசம் அந்த சீடர்களை பக்குவப்படுத்துவதற்காக, அவர்களை முதிர்ச்சியை நோக்கி, உண்மையை நோக்கி, முழுமையை நோக்கி வளர்த்தெடுப்பதற்காக இந்த உபதேசங்கள் அருளப்படுகின்றது. இந்த உவமையானது மனிதனுடைய மனதை பற்றிய ஒரு உவமையாக இருக்கின்றது. மனிதர்கள் மற்ற உயிரினங்களை போன்றவர்கள் அல்ல. மற்ற உயிரினங்களிலும் வேறுபட்டவர்கள். நாம் மனித உயிரினத்தை சிறப்பு உயிரினம் என்கின்றோம். ஏனென்றால் எல்லா உயிரினங்களும் உயிரின் வெளிப்பாடாகிய உடல் கொண்டு இந்த உலகத்தில் பிழைக்கின்றது. ஆனால் மனிதன் மட்டும்தான் உயிரின் வெளிப்பாடாகிய உடல், இந்த உயிரையும் அதனுடைய வெளிப்பாடாகிய உடலையும் உணர்ந்து வாழ்வதற்கான உள்ளம், ஆன்மா, மனம் என்கிற ஒரு சிறப்பு பொறியோடு, புலனோடு, அறிவோடு இந்த உலகில் படைக்கப்பட்டிருக்கின்றான். முதன்மையாக இந்த உலகின் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் மனிதர்களாக பிறவி எடுத்திருப்பதை பெரிதான ஒன்றாக, அரிதான ஒன்றாக, அருமையான ஒன்றாக கருதி ஒத்துக்கொண்டு, உணர்ந்து கொண்டு தங்களை தாங்களே, அதாவது ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே மதிக்க வேண்டும். அதனோடு கூட தான் எதினாலே சிறப்பு உயிரினம், ஓரறிவு முதல் 5 அறிவு வரையிலான உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது 6வது அறிவு உயிரினமாக மனித பிறவி உண்டாயிருக்கிறது என்றால், இந்த பிறவியினுடைய சிறப்பை, இந்த பிறவியை சிறப்பாக்குகின்ற கருவி, உள்முக கருவி மனம் என்றால், அந்த மனம் இன்னது என்பதை அறிய வேண்டும். மனம் அறிதலே மனிதனின் முதன்மையான தேவை. மனம் அறியாத மனிதர்கள் மனிதர்களாகவே வாழ்ந்திட இயலாது. மனம் அறியாது வாழ்கின்ற மனிதர்கள் மனம் இல்லாத, மனமற்ற மற்ற உயிரினங்களின் அளவில் மட்டும்தான் வாழ முடியும். மனிதனை எது மனிதனாக்குகின்றதோ, மனிதனை எது மனிதனாக இருந்திட செய்கின்றதோ, மனிதனை எது மனிதனாக வாழச் செய்கின்றதோ, அதனையே மனிதன் அறியாதிருப்பது மிக பெரும் ஒரு இழப்பு, மிக பெரும் ஒரு கேடு. மற்ற உயிரினங்கள் ஐம்புலன்களால் வாழ்கின்றது, அல்லது அதனதனுக்கு அருளப்பட்டிருக்கின்ற அறிவுகளோடு வாழ்கின்றது. ஓர் அறிவு உயிரினம், ஒரு புலன், ஒரு அறிவோடு வாழ்கின்றது.
ஈரறிவு உயிரினம் இருப்புலன் இரு அறிவோடு வாழ்கின்றது. அவ்வாறே மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு. அவ்வாறானால் ஆறாவது அறிவு உயிரினம் ஆறாவது புலன் கொண்டு ஆறாவது அறிவு கொண்டுதான் வாழ வேண்டியதாக இருக்கின்றது. அவ்வாறு வாழ்வதற்காகத்தான் இந்த உயிரினம் வெளிப்பட்டு இருக்கின்றது. அந்த ஆறாவது புலன் என்பது, ஆறாவது பொறி என்பது மனம் என்று அறியப்படுகின்றது. அந்த மனதை மனிதன் அறிய வேண்டும். அந்த மனம் எங்கே இருக்கின்றது, அந்த மனம் எவ்வாறு இருக்கின்றது, அந்த மனதின் தன்மை என்னவாக இருக்கின்றது, அந்த மனதினுடைய தேவை என்னவாக இருக்கின்றது, எவ்வாறு நாம் ஐம்புலன்களை பற்றிய ஒரு அறிவை உடையவர்களாக இருக்கின்றோமோ அவ்வாறே மனம் பற்றிய ஒரு அறிதலும் புரிதலும் உணர்தலும் நிச்சயமாக மனிதர்களுக்கு இருக்க வேண்டும். ஓர் அறிவுக்கு காரணமான தோல் என்னும் உடல் என்னும் இந்த புலன் தொட்டு உணர்ந்து கொள்கின்றது. இது நிலத்தை சார்ந்ததாக இருக்கின்றது. ஈரறிவுக்கு காரணமான நா என்கிற இந்த பொறி இதனுடைய சுவை புலன் சுவைத்து உணர்வதற்கு காரணமாக இருக்கின்றது. அது நீரோடு தொடர்புபட்டதாக இருக்கின்றது. மூன்றாவது அறிவை உணர்கின்ற நாசி என்னும் மூக்கு என்னும் இந்த புலன் மனம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அது தீயோடு தொடர்புபட்டதாக இருக்கின்றது. நான்கறிவு என்று சொல்லக்கூடிய கண்கள் என்னும் இந்த புலன் காட்சியை உணரக்கூடியதாக இருக்கின்றது. இது ஆகாயத்தோடு தொடர்புபட்டதாக இருக்கின்றது. ஐந்து அறிவை உணரக்கூடிய செவி காது என்னும் இந்த பொறி இந்த புலன் காற்றோடு தொடர்புபட்டதாக இருக்கின்றது. அவ்வாறு எனில் ஆறாவது அறிவாகிய மனம் அது எதனை உணர்கின்றது? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்து அறிவதே மெய் என்றார்கள். நான்காவது புலனாகிய கண் காண்கின்றது, ஐந்தாவது புலனாகிய காது கேட்கின்றது. ஆனால் கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் முழு உண்மை அல்ல, அது பொய்யாக இருக்கக்கூடும், அல்லது உண்மையில் குறைவுபட்ட தன்மையில் இருக்கக்கூடும். ஆகவே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது என்றார்கள். என்ன செய்ய வேண்டும்? மற்ற உயிரினங்கள் எல்லாம் கண்ணால் காண்பது எதுவோ காதால் கேட்பது எதுவோ அந்த புலன்கள் என்ன உணர்த்துகின்றதோ எந்த அறிவை உள்ளெடுக்கின்றதோ அந்த நிலையில் தான் வாழ்கின்றது. ஆனால் மனிதர்கள் இந்த ஐந்து புலன்களை கடந்து ஆறாவது புலனாகிய மனதில் அந்த காட்சியை கொண்டு செல்ல வேண்டும், அந்த கருத்தை கொண்டு செல்ல வேண்டும். மனதில் அதனை தீர விசாரிக்க வேண்டும். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய். இப்போது தீர விசாரித்து அறிதல் அப்படின்னு நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அதையும் வெளியே கொண்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்க பாத்தீங்களா, நீங்க இதை பத்தி என்ன சொல்றீங்க, நீங்க கேட்டீங்களா, உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின்னு அடுத்து கேட்டோம். ஏன்னா அவர்களும் கண்களால் பார்த்தவர்கள் தான், அவர்களும் காதால் கேட்டவர்கள் தான். ஆகவே இந்த தீர விசாரித்தல் என்பது அடுத்தவருடைய செவியுறுதலையும் அடுத்தவருடைய காட்சியுறுதலையும் தெரிந்து கொள்வது அல்ல. இந்த தீர விசாரித்தல் என்பது அவரவர் மனதில் நிகழ்கின்ற ஒரு ஆராய்வு. அதைத்தான் சுய விசாரணை என்றார்கள். சுய விசாரணை. எந்த ஒன்றை உங்கள் கண்கள் கண்டாலும் எந்த ஒன்றை உங்கள் செவிகள் கேட்டாலும் அதனை பற்றி ஒரு முடிவுக்கு வந்து விடாமல் அதுதான் முழுமையான உண்மை என்று கருதி விடாமல் அதனை உங்கள் மனதிற்கு ஆறாவது புலனுக்கு கொண்டு சென்று, ஏனென்றால் கண்ணால் காண்பது என்பது நான்காவது புலனின் செயல், காதால் கேட்பது என்பது ஐந்தாவது புலனின் செயல். இரண்டும் சேர்ந்து ஆறாவது புலனுக்கு அதை கொண்டு செல்கின்றது. அந்த ஆறாவது புலனாகிய மனம் தன்னுள் தானே அதனை பற்றி சுய விசாரணை செய்ய வேண்டும். மனம் இன்னது என்பதை மனிதன் அறிந்து கொண்டால், அந்த மனதின் அறிவு இன்னது என்பதை மனிதன் அறிந்து கொண்டால், அந்த மனம் என்னும் புலன் என்ன நோக்கத்திற்காக மனிதனுக்கு மனிதனாக வாழ்வதற்கு அருளப்பட்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் அந்த மனம் எப்பொழுதும் சுய விசாரணையில் தான் இருக்கும். நான் கேட்டது சரியா, நான் கேட்டது முழுமையா, நான் கேட்டது உண்மையா, நான் கேட்டது பொருத்தமானதா, நான் கேட்டது என்னை
உண்மைக்கு நெருக்கமாக அழைத்து செல்லுமா? நான் பார்த்தது உண்மையா? எனக்கு என்ன காட்சி உற்றதோ அதுதான் சரியா? அதுதான் முழு உண்மையா? என்று தனக்குள் தானே ஒவ்வொன்றையும் மனதில் வைத்து ஆய்ந்து கொண்டே இருக்கும், சிந்தித்துக் கொண்டே இருக்கும், அதனை ஆராய்வு செய்து கொண்டே இருக்கும். அங்கு அந்த சுய விசாரணையில் மட்டும்தான் அது அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து ஒரு முடிவுக்கு வரும். எப்படி மாடு அவசரமா புல்ல மேய்ஞ்சிட்டு அத அதனுடைய கொட்டையில போய் படுக்க வச்ச உடனே அங்க அமைதியா நின்னு நிதானமா எல்லாத்தையும் வெளியெடுத்து பொறுமையா அசை போட்டு நல்லா செரிப்பதற்கு ஏதுவான விதத்துல அவைகள் எல்லாம் தின்று முடிக்குமோ, மென்று முடிக்குமோ, அதுபோல மேய்ந்த உடனே, மேலோட்டமாக பார்த்த உடனே, கேட்ட உடனே எது ஒன்றை பற்றியும் முடிவுக்கு வரக்கூடிய நிலை மனித நிலை அல்ல. என்றால் மனிதன் மனம் கொண்ட ஒரு உயிரினம். மனம் அறிவுக்கான புலன். அந்த மனம் எதையும் தனக்குள் தானே சுயமாக விசாரணை செய்து தீர விசாரித்து எது தீர தன்னுடைய மனதினுடைய முழு திறன் கொண்டு தன்னுடைய கண்களால் காதுகளால் உள்வாங்கியதை பற்றிய ஒரு தீர விசாரணை செய்து உண்மையை அறியக்கூடியது. கண்களால் காண்பதும் பொய், காதுகளால் கேட்பதும் பொய், தீர விசாரித்து அறிவதே மெய். அந்த மெய்யை அறியும் நிலை வரும் வரைக்கும் அது விசாரணையில் தான் இருக்கும். அதை பற்றிய முடிவுக்கு அது வந்துவிடாது. அவ்வாறு மனிதனை மற்ற உயிர்களிடமிருந்து வேறுபடுத்தி சிறப்பு தன்மையில் ஒவ்வொன்றை பற்றியும், ஒவ்வொரு படைப்புகளை பற்றியும், உலகத்தின் இயக்கத்தை பற்றியும், இறை எனும் உண்மையை பற்றியும், தன்னை பற்றியும், தன்னுடைய வாழ்வை பற்றியும், தன்னுடைய நிலையாமை பற்றியும் மெய்யை ஆராய்ந்து அறிந்து தெளியும் நிலையில், தெளிவுற்ற நிலையில் வாழ வேண்டிய ஒரு உயிரினம் மனிதன். அதற்காக அருளப்பட்டதுதான் மனம். இப்பொழுது இந்த மனம் முதன்மையாக மனிதர்களால் அறியப்பட வேண்டும். மனிதர்கள் முதன்மையாக தங்களை என்னவென்று உணர வேண்டும், சொல்ல வேண்டும், அறிவித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நான் மனிதன், நான் மனதால் வாழும் உயிரினம், நான் மற்ற உயிரினங்களை விட மேலான ஒரு அறிவு நிலையில் இருக்கின்றேன், நான் மற்ற உயிரினங்களைப் போல 5 அறிவு நிலையில் நான் வாழ வேண்டியவன் அல்ல, நான் 6வது புலன் கொண்டு 6வது அறிவு வழியாகத்தான் என்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும், அந்த 6வது அறிவுக்கான புலனாகிய மனதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். மனதை பற்றிய சரியான கற்பிதங்கள் இல்லை, புரிதல்கள் இல்லை. மதங்களிலே மனதை பற்றிய போதுமான உபதேசங்கள் உண்மையிலேயே இல்லை. மனம் கொண்டு வாழ படைக்கப்பட்ட மனிதன் மதம் கொண்டு வாழ தீர்மானித்து விட்டான். இன்றைக்கு மனதால் வாழ்பவர்களை விட மதத்தால் வாழ்பவர்கள், மனதின்படி வாழ்பவர்களை விட மதத்தின்படி வாழ்பவர்கள் தான் உலகத்திலே கோடி கணக்கில் இருக்கின்றனர். ஆகவே அவர்கள் மனதை அறிந்திருக்கவில்லை. தன்னுடைய தான் என்ன நிலையில் யாராக வாழ தங்களுக்கு எது கருவியாக, உள்முக கருவியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதனையே அறியாத நிலையில், அதனையே உணராத நிலையில் அவர்கள் யாராக வாழ வேண்டுமோ அவராக எப்படி வாழ்ந்துவிட முடியும்? மனதால் வாழ்ந்தால்தான் மனிதன் எனும்போது மனமே அறியாதவர்கள் எவ்வாறு மனிதனாக வாழ முடியும்? ஆகவே தான் உண்மையை உணர்ந்த அத்தனை பேரும் இறை உணர்வாளர்கள், ஞானம் அடைந்தவர்கள், விழிப்புணர்வு பெற்றவர்கள், குரு நிலையில் இருந்து இந்த உலகத்தில் சீடர்களை தேர்ந்து கொண்டு அவர்களுக்கு உபதேசம் செய்தவர்கள் அத்தனை பேரும் மனதை கற்பித்தார்கள், மனதிற்கான உண்மைகளை உணர்த்தினார்கள், மனம் தெளிவுறுவதற்கு ஏதுவான உண்மைகளை உபதேசித்தார்கள். சித்தர்கள் என்ன சொன்னாங்க? மனம் செம்மையுற வேண்டும் என்றார்கள். வள்ளுவன் என்ன சொன்னாரு? மாசில்லாத மனம் வேண்டும் என்று சொன்னாரு. இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காரு? இருதயத்தில், மனதில் தூய்மை உள்ளவர்கள் பேறு பெற்றவர்கள், புண்ணியர்கள் என்று சொன்னாரு. இப்ப எல்லாருமே என்ன சொல்ல வராங்க பாரு? மனம். ஒரு பொதுவான ஒரு சொல்லு உண்டு, மனதின்படி மனித வாழ்வு, மனம் போல் மாங்கல்யம், மனம் போல் வாழ்க்கை.
மனம் போல் மகிழ்ச்சி. இப்போ மனம் என்பது ஒரு சிறப்பான உள்முக கருவி. அது மனிதனுக்கே ஆனது. மனிதனை மனிதனாக்குவதுதான் மனம். மனம் அறியாதவர்கள் மனிதனாகிறது இல்லை என்பதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன். மனம் அறியாதவர்கள் மனிதனாகிறதே இல்லை. மனிதனாக வாழ்கிறதே இல்லை. ஆகவே மனம் மனிதர்களால் அறியப்பட வேண்டும். எப்பொழுதும் மனம் பற்றிய உணர்வு இருக்க வேண்டும். நான் மனம் கொண்டு வாழும் உயிரினம். நான் மனம் கொண்டுதான் எதையும் தீர்மானிக்க வேண்டும். ஐம்புலன்களை கொண்டு எந்த ஒன்றை பற்றி நான் முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. அதனை 6வது புலனுக்கு நான் கடத்த வேண்டும். ஒரு இறுதி முடிவு எடுக்கிறேன்னா, அது கண்ணு பார்த்ததுனால இல்லையே, கண்ணு பார்த்ததுனாலயோ, காது கேட்டதுனாலயோ, நான் மூக்கு நுகர்ந்ததுனாலயோ, நாக்கு சுவைத்ததுனாலயோ இல்ல. நிச்சயமா இல்ல. மனம் அதனை பற்றி என்ன கருதினது? மனம் அதனை எவ்வாறு தீர விசாரித்தது? மனம் அதனை பற்றி தன்னுள் என்ன சுய விசாரணை செய்தது? மனம் எவ்வாறு அதை கருதியது? என்று மனதிற்கு கொண்டு சென்ற பிறகு, மனம் செயல்பட்ட பிறகுதான் எந்த ஒன்றை பற்றியும் ஒரு மனிதன் முடிவுக்கு வர வேண்டும். ஆக மனிதன் முதன்மையாக நான் மனதால் வாழும் உயிரினம் என்பதை உணர்ந்து மனதை அறிந்து கொள்ள வேண்டும். மனம் இருப்பதையும், மனம் எங்கே இருக்கிறது என்பதையும், மனம் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதையும் அறிந்தால்தான், அந்த மனம் என்ன நிலையில் இருக்கின்றது, என் மனம் என்னுள் என்ன நிலையில் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த விதைப்பவன் விதையை அள்ளி சிதறினான். அது 4 விதமான நிலங்களில் விழுந்தது என்பதை என்பதை விளக்கக்கூடிய சொல்லக்கூடிய இந்த உவமை மனதின் 4 நிலைகளைத்தான் சொல்லுகின்றது. உலகில் அத்தனை பேரும் மனிதர்கள். ஆனால் அத்தனை பேரும் மனிதர்கள் இல்லை. மனிதர்களாக வெளிப்பட்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் மனம் இருக்கின்றது. ஆனால் அத்தனை பேருடைய மனமும் ஒரே நிலையிலான தன்மையில் இல்லை. மனதின் நிலை, மனதின் தன்மை மனிதனுக்கு மனிதன் மாறுபட்டும் வேறுபட்டும் இருக்கின்றது. மனம் ஒன்றுதான். அது ஆகாயம் என்கிற 5வது பூதத்தின் வெளிப்பாடுதான். அது பெரும்பூதத்தின் வெளிப்பாடுதான். அது பெருவெளியாக, பரவெளியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த மனதினுடைய வளர்ச்சி நிலை இருக்கின்றதே, அந்த மனதினுடைய பக்குவப்பட்ட நிலை இருக்கின்றதே, அந்த மனதினுடைய புரிதல் நிலை என்று ஒன்று இருக்கின்றதே, அது அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஏற்கனவே மனிதர்கள் நாம் மொழியை அடிப்படையாக கொண்டு உலகம் முழுவதிலும் இனங்களாக பிரிந்திருக்கின்றோம். அதிலேயும் நிறங்களால் பிரிந்திருக்கின்றோம். கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் முறைமைகளில் பிரிந்திருக்கின்றோம். மதங்களால் பிரிக்கப்பட்டிருக்கின்றோம். அதனையும் கடந்து உள் இனங்களிலே சாதிகளாலே பிரிக்கப்பட்டிருக்கின்றோம். இப்போது இன்னொரு பிரிவும் சேருகின்றது. மனதின் நிலையின்படி மனிதர்கள் பிரித்து அறியப்பட வேண்டியவர்கள். உண்மையான மனித பிரிவு என்பது மனப்பிரிவு தான். அந்த மனம் என்ன தன்மையில் இருக்கின்றது, எவ்வளவு புரிதலை அடைந்திருக்கின்றது, எவ்வளவு பக்குவப்பட்டு இருக்கின்றது, என்ன வளர்ச்சி நிலையை அடைந்திருக்கின்றது, ஒன்றை உள்ளெடுத்தால் அது எவ்வளவு தீர விசாரிக்கக்கூடிய சுய விசாரணையில் அது சுகித்திருக்கின்றது. நான் யார்? நான் எங்கே இருந்து வந்திருக்கின்றேன்? நான் யாராக வெளிப்பட்டிருக்கின்றேன்? என்னை வெளிப்படுத்திய மூலம் எது? அது எங்கே இருக்கிறது? அதற்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கிறது? இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கை எனக்கு எதற்காக அருளப்பட்டிருக்கின்றது? இங்கு வருவதற்கு முன்பதாக நான் இருந்தேனா? எங்கிருந்தேன்? எப்படி இருந்தேன்? இங்கிருந்து செல்லுகிறேனே, எங்கு செல்லுகிறேன்? எதற்காக செல்கிறேன்? இங்கிருந்து நான் எதை கொண்டு போக முடியும்? இதையெல்லாம் சுயமாக தன்னுள் தானே விசாரணை செய்த மனம்தான் சரியாக அந்த பக்குவத்தை நோக்கி, முதிர்ச்சியை நோக்கி, முழுமையை நோக்கி நகரக்கூடியதாக, வளரக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது இயேசு இந்த ஊமையின் வழியாக மனதினுடைய 4 விதமான நிலைகளை எடுத்து காட்டுகின்றார். மனம்
மனிதர்களுடைய மனம், மனிதர்கள் ஒரு போல தோற்றமளித்தாலும் அவருடைய மனதளவில் அவர்கள் வேறுபட்டவர்களாக, மாறுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். வளர்ச்சி நிலையில் படிகள் இருக்கின்றது. மன வளர்ச்சி என்பது எல்லோருக்கும் ஒன்றுபட்டு இருக்கவில்லை. எதினாலே? பிறவியை அடிப்படையாக கொண்டா, அல்லது அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற விதங்களை, கற்பிதங்களை அடிப்படையாக கொண்டா, அல்லது அவர்கள் சார்ந்து கொண்டிருக்கிற மதங்களை அடிப்படையாக கொண்டா, நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டா, எதினாலே மனித மனங்கள் இவ்வாறு வேறுபட்ட படிநிலைகளில், வளர்ச்சி நிலைகளில் இருக்கின்றது? உடல் எல்லாருக்கும் ஐம்பூதங்களால் ஆனதுதான். மனம் எல்லாருக்கும் ஐந்தாவது பூதத்தால் ஆனதுதான். மனம் அனைவருக்கும் ஒன்றுதான், உடல் அனைவருக்கும் ஒன்றுதான். ஆனால் அந்த மனதினுடைய செயல்நிலை, அதனுடைய திறன் நிலை, மனம் ஒரு திறன் கொண்டிருக்கின்றதால் அந்த திறன் நிலையில் மாறுபாடு இருக்கின்றது. இது ஆறாவது புலனாகிய மனதிற்கு மட்டும் இல்ல, 5 புலன்களுக்குமே இந்த திறனில் மாறுபாடு இருக்கும். சரியா? அதாவது முதல் திறன், ஓர் அறிவு உடைய, ஓர் அறிவுக்கான முதல் திறன் ஊறுதல், ஊறு உணர்தல், தொடு உணர்ச்சி என்கிறோமே, அந்த தொடு உணர்ச்சியில் கூட தோலில் நோய் உள்ளவர்களுக்கு, தோல் நோய் உள்ளவர்களுக்கு, உடலில் நோய் எதிர்ப்பு திறன் குன்றியவர்களுக்கு, வேறு விதமான நோய்களுக்கு ஆட்பட்டவர்களுக்கு சில இடங்களில் தொட்டால் உணர்ச்சியே இருக்காது. அதுலேயே மாறுபாடு இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்து இந்த உணர்வு திறன் மாறும். அதே போல சுவைத்திறன், கொரோனால எல்லாம் பார்த்திருப்பீங்க, சுவைத்திறனே போயிடுச்சு, சுவைத்திறனே போய்விட்டது, டேஸ்டே தெரியல அப்படிங்கிறது ஒரு நோயாவும், அதிலேயும் மாறுபாடு தெரிகிறது. சுவை ஆளுக்கு ஆளுக்கு மாறுபடுகிறது, அதனுடைய திறனும் மாறுபடுகின்றது. அதே போல மனம் உணர்தல், அதிலேயும் பிரச்சனைகள் வருகிறது. ஆரோக்கியம் குன்றும் போது மாறுபாடுகள் உண்டாகிறது. காட்சி திறன், எல்லாரும் இன்னைக்கு 2 கண்ணுல போய் 4 கண்ணுல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணாடி இல்லாம இருக்கவே முடியாதுன்ற நிலைக்கு போயிட்டாங்க. சரியா? அதே போல கண்கள் இருந்தாலும் பார்வை திறன், பார்வை திறன் குன்றுகின்றது. பார்வை திறன் குன்றி அவர்களால் அறிய முடியாமல், காண முடியாமல் தடுமாறுகின்றனர். அந்த திறனும் ஆளுக்கு ஆளுக்கு மாறுபடுது. செவித்திறனும் அது மாதிரிதான். அது போல மனதின் திறன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா பொறிகளுக்கான புலனிலும் வேறுபாடு, மாறுபாடு அந்த உடலின் ஆரோக்கியத்தை பொறுத்து இருக்கின்றது. சரிதானே? அது போல மனம் என்கிற 6வது பொறி, அதனுடைய திறனாகிய அறிவு புலன் 6வது திறன், அதிலேயும் மனிதர்களுடைய மன ஆரோக்கியத்தை பொறுத்து மாறுபாடு இருக்கின்றது. ஆகவே தான் என் மனம் என்ன நிலையில் இருக்கின்றது, பிற மனித மனம் என்ன நிலையில் இருக்கின்றது என்று மனம் பற்றிய ஒரு புரிதல் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. அந்த மனதின் நிலைப்பாடை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஊமையே உணர்த்தப்பட்டிருக்கின்றது. விதைப்பவன் வெளியே வந்து ஒரு கைப்பிடி விதைகளை எடுத்து சிதறினான். சில சாலையில் விழுந்தன, மற்றவை பாறையின் மீது விழுந்தன, சில முட்செடிகளில் விழுந்தன, மற்றவை நல்ல மண்ணில் விழுந்தன. 4 விதமான மனநிலை இங்கு விளக்கப்பட்டிருக்கின்றது. விதைக்கிறவன் ஒருவன் விதையை எடுத்து தூவினான் அல்லது சிதறினான், எடுத்து வீசினான். அப்படி அவன் விதைத்த போது அந்த விதைகளில் சில சாலையில் விழுந்தன, சாலையில் விழுந்தன, சில பாறையின் மீது விழுந்தன, சில முட்செடிக்குள் விழுந்தன, சில நல்ல மண்ணில் விழுந்தன. அப்ப இந்த 4 மனதை என்னன்னு பிரிச்சுக்கலாம் நம்ம? சாலை மனம், பாறை மனம், முட்செடி மனம் அல்லது முள் மனம், நல்மனம், 4ஆ பிரிச்சுக்கலாம். சரியா? மனம் எதற்கெல்லாம் ஒப்பிடப்பட்டு இருக்கிறது என்றால், ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுடைய மனம் சாலை மனமாக இருக்கின்றது. சாலை என்றால் என்ன? யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் போகலாம், யாரும் நிற்கலாம், யாரும் நடக்கலாம். ஆனால் யாரும் என்னுடையது என்று உரிமை பாராட்ட முடியாது. ஏனென்றால் அது பொது வழி சாலை. பறவைகள் வரும், ஆடு மாடுகள் வரும், கழுத கரடி கூட வரும், நாய் நரி வரும், மனிதர்களும் வருவாங்க. இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, எல்லாரும் வருவாங்க.
ஏனென்றால் அது சாலை. சாலை என்பது என்ன? அது போக்குவரத்துக்கான ஒரு ஏற்பாடு. அப்படி மனிதர்கள் பலருடைய மனம் சாலையை போன்று இருக்கின்றது. ரோடு. யாரும் வரலாம். எதுவும் வரலாம். யாரும் போகலாம். எதுவும் போகலாம். அந்த சாலையை யாரும் என்னுடையது என்று ஏற்று அதனை பராமரிப்பு செய்வதோ, அதில் உள்ளவைகளை தனதாக்கிக் கொள்வதோ, இல்ல அதில் உள்ளவைகளுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வதோ முடியாது. ஏனென்றால் அது பொதுச்சாலை. முதன்மையாக இந்த ஊமையில் மனித மனதினுடைய முதல் தன்மை எவ்வாறு உணர்த்தப்படுகிறது என்றால், மனிதர்கள் பலருடைய மனம் ஒரு சாலையைப் போல இருக்கின்றது. ஒரு ரோடு போல இருக்கு. அதற்கு உரிமையாளர் என்று எவரும் இல்லை. அது எவருடைய உரிமை பொருளாகவும் இல்லை. அது பொதுவாக இருக்கின்றது. பொதுவாக இருக்கின்றது. யாரும் வரலாம், யாரும் போகலாம் என்று இருக்கின்றது. அதிலே போடப்படுகிறவைகளை யாரும் பொறுக்கிக் கொள்ளலாம் என்று இருக்கின்றது. அந்த சாலையில, ரோட்ல எது விழுந்தாலும் பறவையோ, விலங்கோ, மிருகமோ, மனிதர்களோ யாரோ யார் கண்ணில் படுகிறதோ யார் வேண்டாலும் பொறுக்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் பலர் தாங்கள் யார், தங்களுடைய மனம் என்னதாக இருக்கின்றது, தங்களுக்கான தங்களுடைய மனதை எவ்வாறு ஆள வேண்டும், அதனை எவ்வாறு உரிமை கொண்டாட வேண்டும், அதனோடு எவ்வாறு உறவு பட்டிருக்க வேண்டும், அதிலே என்ன இருக்கின்றது, அது என்னை எந்த நிலையில் ஆள்கின்றது, பாதிக்கின்றது, தாக்கம் செய்கின்றது, அது என்னுடையதா பிறருடையதா என்று மனதை பற்றிய எந்த விதமான அறிவும், புரிதலும், உணர்வும், கருதுதலும் இல்லாமல் ஒரு பொது வழி சாலையைப் போல மனதை கிடப்பில் போட்டுவிட்டு, மனதை தெருவில் எறிந்துவிட்டு, மனமற்ற மனிதர்களாக அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் மனம் அவர்களுடையது இல்லை. அவர்கள் மனம் அவர்களால் அறியப்பட்டு இல்லை. அவர்களுடைய மனம் அவர்களால் ஆளப்பட்டு இல்லை. அவர்களுடைய மனதில் போடப்படுகின்ற எதனை பற்றியும் அவர்களுக்கு அக்கறையே இல்லை. அவர்கள் மனதில் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கொட்டலாம். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் அள்ளி செல்லலாம். எந்த பறவை வரலாம், எதுவும் எடுத்துக்கொண்டு போகலாம். முதன்மையாக இதை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பதாக, மனதின் 4 நிலைகளை பற்றி நாம் முடிவுக்கு வருவதற்கு முன்பதாக, விதைகளை விதைப்பவன் ஒருவன் வெளியே வந்து ஒரு கைப்பிடி நிறைய விதைகளை எடுத்து சிதறினான். விதை எல்லா மனிதர்களுக்கும், எல்லா மனங்களுக்கும் உரியதாக இருக்கின்றது. விதைக்கிறவனுக்கு இந்த நிலத்தில் தான் விதைக்கணும், இதுதான் நல்ல நிலம், இதுதான் சரியானது அப்படின்னு அவன் கருதி எல்லாம் விதைக்கல. அவன் பொதுவாக எடுத்து சிதறுகிறான். அது எல்லா நிலங்களிலும் போய் விழுகிறது. எல்லா மனங்களிலும் போய் சென்று சேருகின்றது. ஆகவே தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், உண்மை எங்கும் இருக்கின்றது, உண்மை எங்கும் எளிதா இருக்கின்றது, உண்மை எப்படியாகினும் எந்த மனதையும் சென்று சேருகிறது. எப்படியாகினும் எந்த விதத்திலாகினும் எந்த ஒரு மனதையும் உண்மை சென்று சேருகின்றது. அவர்கள் மனதில் போய் விழுகின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனதில் போய் விழுகின்றது. ஆனால் அங்கதான் கேட்பார் இல்லையே, பார்ப்பார் இல்லையே என்று சொல்லுவாங்கல்ல, வந்த மாட்டை புடிச்சு கட்டுறதில்ல, போன மாட்டை போய் தேடுறதில்ல. அப்படி தனக்குள் வருகிற எந்த கருத்தும் இன்னது என்று உள்ளுக்குள் வைத்து அதனை சுய விசாரணை செய்கிறது இல்லை. தங்களிலிருந்து வெளிப்படுகின்ற எந்த ஒன்றை பற்றிய அறிதலும் தெளிவும் இருந்து அதனை வெளியே அனுப்புகிறதும் இல்லை. வர்றதை பிடிச்சு கட்டுறதும் இல்லை, போறத போய் தேடுறதும் இல்லை. கேட்பாரற்ற ஒரு நிலை, பார்ப்பாரற்ற ஒரு நிலை, கவனிப்பாரற்ற ஒரு நிலை, கண்டு கொள்ளாத ஒரு நிலை, முழு அறியாமை நிலை. அது பொது வெளியாக இருக்கின்றது. பறவைகள் வந்து பொறுக்கி கொண்டு போகிற அளவுக்கு திறந்த வெளியாக அது விடப்பட்டு அது கைவிடப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் பெரும்பான்மையானோர் தங்கள் மனதை தாங்கள் கைவிட்டவர்களே.
தங்கள் மனதை தாங்கள் கைவிட்டவர்களே. மனதை கைவிட்டு விட்டார்கள். மனதை பொதுவெளியாக்கி விட்டார்கள். மனதை அவர்கள் உரிமை பாராட்டவில்லை. தன்னுடையதாக அவர்கள் அறிந்து அதனை அரவணைத்துக் கொள்வதே இல்லை. அந்த மனதில் என்ன நிகழ்கின்றது, அதற்கு நான் பொறுப்பாக இருக்கின்றேன். அந்த மனம் கொண்டுதான் நான் வாழ வந்திருக்கிறேன். அந்த மனதில் என்ன இருக்க வேண்டும், என்ன இருக்கக்கூடாது என்பது என்னுடைய பொறுப்பு. என் மனிதனாகிய நான் வேலை செய்ய வேண்டியதே மனதில் தான். ஆக மனதை பற்றிய ஒரு கவனமும் விழிப்புணர்வும் அக்கறையும் அறிவும் புரிதலும் எனக்கு வேண்டும் என்கிற எந்த தெளிவும் இல்லாமல் மனதை கேட்பாரற்ற ஒரு நிலமாக, பொறுப்பற்ற நிலையில் அவர்கள் பொதுச்சாலையாக போட்டுவிட்டு கிடக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனதில் முளைத்து விளைந்து பலன் தர வேண்டிய விதைகள் போய் விழுந்தாலும் ஒன்னும் நடக்க போறது இல்லையே. ஏனென்றால் தன்னில் வந்து அது என்ன விழுகிறது என்பதை அந்த மனம் கவனிப்பதே இல்லையே. அது உணர்வற்று கிடக்கிறதே, தன்னுணர்வற்று கிடக்கிறதே, அறியாமையில் இருக்கின்றதே. அது அந்த மனதோடு உடன்பட்டு உறவு கொண்டே இல்லையே. நான் மனதால் வாழும் உயிரினும் என்கிற அக்கறையே இல்லையே. அது உடலை கவனிக்கின்றது, உடலை பராமரிக்கின்றது, உடலை மெருகூட்டுகின்றது, உடலை சிறப்பிக்கின்றது, அல்லது உடலை என்னவோ உடலை கொண்டு என்ன அடைய முடியுமோ, என்ன வசதிகளை சேர்த்துக் கொள்ள முடியுமோ அதனை எல்லாம் செய்கிறது. ஆனால் மனம் பக்கம் அதன் கவனம் திரும்பவே இல்லையே. ஒரு பறவை ஒரு இடத்துல போட்டிருக்கிற தானியங்களையோ, உங்க வீட்டு மாடியில நீங்க உணர்த்தி இருக்கிற ஏதோ ஒண்ணையோ, ஒரு பறவை வந்து பொறுக்கின்னு போகணும்னா என்ன நடக்கணும்? நீங்க கவனிக்காம வேற பக்கம் எங்க திரும்பி இருக்கணும், இல்ல நீங்க இல்லாம இருக்கணும். அப்பதான் வந்து பறவை தைரியமா பொறுக்கும். ஆள் இருந்தா அங்க கவனிக்கப்படுறீங்கன்னு தெரிஞ்சா பறவை வந்து பொறுக்காது. என்ன சொல்றாங்க? சில சாலையில் விழுந்தன, பறவைகள் வந்து அவற்றை உண்டன. உங்கள் மனதில் போடப்படுகிறவைகள் பறவைகளுக்கான உணவல்ல. பறவைகளுக்கான உணவை உங்கள் மனதில் போட வேண்டியது இல்லை. உங்கள் மனதில் போடப்படுகிறவை உங்கள் உணர்வுக்கான உணவு. விதைகள் நல்லது, விதைகள் வீரியமானது. ஆனால் அந்த விதைகளை ஏற்றுக்கொள்ளுகிற, அந்த விதைகளை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற, அந்த விதையினுடைய சாரத்தையும் வீரியத்தையும் புரிந்து கொண்டு அதனோடு இணைந்து வினைப்புரிகின்ற நிலமாக மனம் இல்லாது போனால் என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க, என்ன பிரயோஜனம்? இந்த மனதினுடைய இந்த 4 நிலைகளும் எதனோடு ஒப்பிட்டு விளக்கப்படுகின்றது என்பதை கவனியுங்கள். நிலத்தோடு ஒப்பிட்டு விளக்கப்படுகின்றது. மனம் ஆகாயம் என்னும் பூதத்தால் ஆனது. ஆனால் ஆகாயம் என்னும் பூதத்தால் ஆன வெளியான இந்த மனம் நிலத்துக்கு ஒப்பிடப்படுகின்றது. ஏனென்றால் மனிதன் என்பவன் விண்ணோடும் மண்ணோடும் தொடர்புடையவன். மண்ணாலான இந்த உடல், விண்ணாலான உயிர், விண்ணாகிய உயிர், மண்ணாகிய உடல், இதில் ஒன்று நிலைத்த தன்மையுடையது, உயிர் நிலைத்தன்மையுடையது, உடல் நிலையா தன்மையுடையது. இந்த நிலைத்தன்மை, நிலையாத்தன்மை, இந்த இரண்டையும் உணர்வதற்கு அறிவதற்கு மனம் என்கிற ஒரு சிறப்பு புலன். அந்த புலனும் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது? ஆகாயம் என்னும் பூதத்தாலும் நிலம் என்னும் மண்ணை உணரக்கூடிய பூதமும் இணைந்து தான் செய்யப்பட்டிருக்கிறது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம். அதுதான் மனிதன். விண்ணையும் அறியக்கூடியவன், மண்ணையும் அறியக்கூடியவன், ஒளியையும் உணரக்கூடியவன், இருளையும் உணரக்கூடியவன், இரவிலும் அவன் அவன் இருக்கக்கூடியவன், பகலிலும் அவன் புழங்கக்கூடியவன், இருமையை கடக்கக்கூடியவன், இருமையை அறிந்து இருமையை உணர்ந்து இருமையை கடக்கக்கூடியவன். அந்த விண்ணாகிய உயிர் மூலம் அருவமாக இருக்கின்றது இந்த இந்த உடலாகிய உருவம், இந்த உடலாகிய கரு உருவமாக இருக்கின்றது. உருவத்தையும் உணரக்கூடிய நிலை, அருவத்தையும் உணரக்கூடிய நிலை. ஆகவே மனதை நாம் அரு உரு நிலை என்கிறோம். அரு உரு நிலை, இரண்டும் கலந்த நிலை. மண்ணும் விண்ணும் கலந்தது, அருவும் உருவும் கலந்தது, நிலையும் நிலையாமையும் கலந்தது. இப்படி சிறப்பு புலனாக மனம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மனம் எவ்வாறு ஆகாய பூதத்தால் செய்யப்பட்ட வெளியான ஆகாயமாக இருக்கின்றதோ அதே போல மனம் நிலமாக இருக்கின்றது. அந்த மனம் தன்னுள் விதைக்கப்படுகின்ற விதையை ஏற்று அதனுடைய வீரியத்தோடு அதனுடைய சாரத்தோடு தான்
புணர்ந்து வினைப்பட்டு அந்த அந்த விதையை தன்னுள் முளைக்க செய்து அதனை விளைச்சலாக்கி அதிலே பலனை படைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனமும் ஒவ்வொரு மனிதனும் தனக்கான பலனை, தனக்கான விளைச்சலை, தனக்கான வாழ்வை, தனக்கான எதிர்காலத்தை, தனக்கான சிறப்புகளை, தனக்கான படைப்புகளை தானே படைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த விளைநிலமாக அவன் படைக்கப்பட்டிருக்கின்றான். உன் மனம் படைப்பு திறன் கொண்டது, முளைப்பிக்கக்கூடிய திறன் கொண்டது, விளைச்சல் தரக்கூடிய திறன் கொண்டது, பலன் தரக்கூடிய திறன் கொண்டது. ஆக மனதை லேசாக எண்ணிவிட வேண்டாம். மனதை பற்றிய அறியாமையில் இருந்துவிட வேண்டாம். மனதை சாலையை போல பொதுவெளியாக விட்டுவிட வேண்டாம். மனம் கவனிக்கப்பட வேண்டும், மனம் கண்காணிக்கப்பட வேண்டும், மனம் விழிப்புணர்வோடு பார்க்கப்பட வேண்டும், மனம் காக்கப்பட வேண்டும், மனம் ஆளப்பட வேண்டும், மனம் மனமாகவே உணரப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். என்னுடைய மனம் ஒரு பொது சாலை அல்ல, என்னுடைய மனம் ஒரு பொது சாலை அல்ல. எவரும் வரலாம், எவரும் போகலாம், எவரும் எதையும் போடலாம், எவரும் எதையும் எடுக்கலாம், எந்த பறவையும் வந்து பொறுக்கி தின்னலாம் என்பதை போன்ற புறம்போக்கு நிலமாக மனம் இருக்கக்கூடாது. சாலை வந்து ஒரு புறம்போக்கு நிலம் தானே. அப்ப மனம் ஒரு புறம்போக்கு நிலம் அல்ல, அதற்கு ஒரு உரிமையாளர் உண்டு. அவரவருடைய மனம் அவரவருடைய உரிமை பொருள், அவரவரால் ஆளப்பட வேண்டியது, அவரவருடைய வாழ்வுக்காக பயன்படுத்தப்பட வேண்டியது. இறைவன் எனக்கு பணம் கொடுத்தானா, தனம் கொடுத்தானா, என்ன கொடுத்தான், இறைவன் எனக்கு என்ன கொடுக்கிறான், நான் எப்படி வாழ்வது, என்னை ஏதுமில்லாத குடும்பத்தில் பிறக்க வைத்து விட்டானே, என்னை ஒரு செல்வந்தர் வீட்டில் பிறக்க வைக்கவில்லையே, ஒரு ஏழை வீட்டில் பிறக்க வைத்து விட்டானே. இறைவன் அவனுக்கு என்ன மனம் கொடுத்தானோ அதே மனம் தான் உனக்கு கொடுத்திருக்கிறான். அந்த மனம் கொண்டு நீ தனம் செய்யலாம், பணம் செய்யலாம், செல்வம் படைக்கலாம், படைப்புகள் படைக்கலாம், காவியம் படைக்கலாம், கருத்துக்கள் படைக்கலாம், அறிவு படைக்கலாம், ஞானம் படைக்கலாம், திறமைகள் படைக்கலாம், எவ்வளவும் படைக்கலாம். அத்தனை திறன் வாய்ந்தது, அத்தனை வீரியமானது, அத்தனை சிறப்பு தன்மை கொண்டது மனம். மனமே இறைவன் கொடுத்திருக்கிறான், வேற என்ன வேணும்னு கேட்கணும். மனம் கொண்ட மனிதனாக என்னை படைத்திருக்கிறான், மனமே எனக்கு அவன் கொடுத்து விட்டான், வேற என்ன வேண்டும்? அந்த மனம் கொண்டு மனம் இருந்தால், அந்த மனம் புரிந்தால், அந்த மனம் தெரிந்தால், அந்த மனம் அறிந்தால், அந்த மனதை பயன்படுத்தினால், அந்த மனதை பாதுகாத்தால், அந்த மனம் கொண்டு படைத்தால், எது தேவையோ அதை நான் இங்கு எடுத்துக்கொள்ள முடியுமே. மனம் என்பது இறையாயிற்று, இறையின் இல்லமாயிற்று, இறையினுடைய வெளியாயிற்று. தன்னையே தானே நானாக இருக்க அவன் விளங்க செய்திருக்கிறான், வெளிப்படுத்தி இருக்கின்றான். என்னுடைய மனம் என்பது இறையின் வாழ்வானது, அதனுடைய திறன் அவனுடையதானது. அந்த மனதை அறியாமல் அதனை ஒரு சாலையாக இருக்க செய்யலாமா? அதில் விதை வந்து விழும்போது அது விதைதான் என்று அறியாமல் இருக்கலாமா? அந்த விதை எதற்காக என் மனதில் விழுந்தது, இந்த கருத்து எதை நோக்கி வந்தது, இந்த உண்மை எதை நோக்கி வந்தது, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, இதனுடைய சாரம் என்ன, இதனை நான் எவ்வாறு உள்வாங்க வேண்டும், இதிலிருந்து நான் எதனை முளைக்க செய்ய வேண்டும் என்று மனதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு எப்பொழுதும் மனிதன் கவனித்திருக்க வேண்டியது, கண்காணித்துக் கொள்ள வேண்டியது, பார்த்து கொண்டிருக்க வேண்டியது தன் மனதைத்தான். உன்னுடைய கவனம் முழுக்க உனக்கு வெளியே இல்லை, உனக்கு வெளியே இல்லை, அடுத்தவங்களை ஆராய்ச்சி பண்றதுல இல்ல, அடுத்தவங்களை பத்தி பேசி நிற்கிறது இல்ல, அடுத்தவங்க எங்க போறாங்க எங்க வராங்கன்னு அதை பற்றி சிந்திக்கிறது இல்ல, அடுத்தவங்களை கண்காணிக்கிறது இல்ல, இவன் என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான், அவன் யார்கிட்ட போறான், இவன் யார்கிட்ட போறான், இதெல்லாம் இல்ல. முழுமையான நேரம், முழுமையான உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய மனதில் என்ன வருகின்றது, உன்னுடைய மனதில் எழுகின்ற எண்ணங்கள் என்ன, அதிலே விதையானது எது, எதை முளைக்க செய்தால் அது விருட்சமாகி விளைந்து உனக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக, உன்னை வாழ வைக்கக்கூடியதாக, உன்னை சிறப்பாக்கக்கூடியதாக இருக்கும் என்று உன்னுடைய முழுமையான கவனத்தை உன் மனதின் மீது வைக்க வேண்டும். சாலை யாருடைய உரிமை பொருள் இல்லை, அதனால சாலையில போறவங்க வரவங்களை பத்தி யாரும் அக்கறை எடுத்துக்க முடியாது. சரி, ஏதாவது குற்றம் நடந்து காவல்துறையினர் வந்து விசாரிச்சா கூட, சார் ரோடு சார், யாரோ போவாங்க யாரோ வருவாங்க, போய் எல்லாம் பார்த்துனா இருக்க முடியும். ஆனா வீட்டை பற்றி அப்படி சொல்ல முடியாதுல்ல. அவர் வீடுனா எப்படி இருக்கும், எப்படின்னா சொல்லுவோம், சார் நான் கவனமா தான் சார் இருப்பேன், என் வீட்டுல சிசிடிவி கேமரா கூட வச்சிருக்க பாருங்க சார்,
எனக்கு தெரியாம யாரும் உள்ள வர முடியாது சார். எனக்கு தெரியாம எந்த பொருளும் இங்க இருந்து எடுத்துன்னு போக முடியாது சார். ஏன்னா நான் எப்பவுமே என் வீட்டு மேல அக்கறையா இருந்து நான் கண்காணிச்சு பார்த்துனே இருக்கிறேன். ஒரு ஆள் வீட்ல இல்லாம வீட பூட்டிட்டு நாங்க எங்கேயும் வெளியவே போறதில்ல சார். சரியா? அப்ப மனம் அவரவருடைய இல்லம். மனம் மனதில் தான் வாழ்கிறோம். மனதால் தான் வாழ்கிறோம். மனம் போன்றதுதான் வாழ்க்கை. மனம்தான் மனிதன். ஆக மனிதனுடைய முழுமையான கவனிப்பு, முழுமையான விழிப்புணர்வு மனதில் இருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு அற்ற, கவனமற்ற, கண்காணிப்பு அற்ற, உணர்வு அற்ற நிலைதான் சாலை மனம். ரோடு, தெரு, பொதுவெளி, புறம்போக்கு நிலம். அங்கு போடப்படுகிறதை பறவைகள் வந்து பொறுக்கின்னு போயிடுச்சு. 2வது நிலை, மற்றவை பாறையின் மீது விழுந்தன. மண்ணில் வேரூன்றவில்லை. மனம் இருக்கின்றது. மனம் மனமாக இங்கு அறியப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த மனம் மண் கொண்ட நிலமாக இராமல் அது பாறையாக இருக்கின்றது. கடினப்பட்டு இருக்கின்றது. இந்த கடினம் என்பது என்ன? கடினம் என்பது என்ன அப்படின்னா, மனம் ஏற்கனவே பல்வேறு நம்பிக்கைகளை உள்ளெடுத்துக் கொண்டது. பல்வேறு நம்பிக்கைகளை உள்ளெடுத்து அவைகளை கோட்டையாக, பாறையாக தனக்குள் தானே அது எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. நான் பாவிதான். என் தாய் என்ன பாவத்தில் தான் கர்ப்பம் தரிச்சா. கர்ம வினைகள் தான் என்ன வந்து பிறக்க வச்சிருக்குது. போன ஜென்மத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், அதனால தான் இப்படி பொறந்திருக்கிறேன். எனக்கு வந்து இவர் தான் வந்து குலதெய்வம். இவர் தான் என்னுடைய இரட்சகரு. இதுதான் எனக்கு இறைவன் கொடுத்த வேதம். இதுதான் இறைவனுடைய வார்த்தை. யூதர்கள் வழியா தான் ரட்சிப்பு வருது. இயேசுநாதர் தான் ரத்தம் சிந்தி பாவங்கள கழுவுறாரு. என்னமோ எதுவா இருக்கட்டும். மதம் சார்ந்த நம்பிக்கைகளை எந்த மனம் உள்ளெடுத்துக் கொள்ளுகின்றதோ, அரசியல் சார்ந்த கோட்பாடுகளை எந்த மனம் உள்ளெடுத்துக் கொள்கின்றதோ, இந்த இந்த உலகவியல் சார்ந்த பொய்மைகளை எந்த மனம் உள்ளெடுத்துக் கொள்கின்றதோ, அவைகளை அந்த மனமெல்லாம் கடினப்பட்டு பாறையாகி விடுகின்றது. அதிகமான பாறை. மனம் முழுக்க பாறை. கிறிஸ்தவ பாறை, இஸ்லாம் பாறை, இந்து பாறை, சீக்கிய பாறை, சமண பாறை, பௌத்த பாறை, இந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை, இந்த அவதாரம், அந்த அவதாரம், அவர் மீட்பர், இவர் மீட்பர், இது தீர்க்கதரிசி, அவர் தீர்க்கதரிசி, இது தீர்க்க தரிசனம், அது தீர்க்க தரிசனம், இந்த மீட்பர் வருவாரு, அந்த அவதாரத்தில் வருவாரு, இந்த அவதாரத்தில் வருவார்னு ஏகப்பட்ட நம்பிக்கைகளை உள்ளெடுத்து அந்த நம்பிக்கையில் ஊறி அந்த நம்பிக்கையை இவர்கள் அந்த நம்பிக்கைக்கு உடன்பட்டு தங்களுக்குள் தாங்களே கடினமான பாறை போல இறுகி போய்விட்டார்கள். இதான் பாறையை போல இறுகி போன மனசு. அந்த மனசுல எந்த விதையும் உண்மை பற்றிய எந்த விதையும் முளைக்காது. போட்டா கேட்பாங்க கேட்பாங்க. ஒரு ஒரு கணம் யோசிக்க கூட யோசிப்பாங்க. ஆஹா! கடவுள் பற்றிய உண்மை இப்படியா இருக்கு? வேதம் பற்றிய உண்மை இப்படியா இருக்குது? பாவம், புண்ணியம், மீட்பு, உலகம், படைப்பு, பிறப்பு, இறப்பு இவைகளை பற்றிய உண்மை இப்படியா இருக்குது? ஒரு கணம் ஆச்சரியம் கூட படுவாங்க. ஆனா, வேரூன்ற முடியாது. வேரூன்ற முடியாது. ஏன்னா ஏற்கனவே கடும் பாறைகள் அந்த மனதில் நிறைந்து கிடக்கிறது. மதப்பாறைகள், நம்பிக்கை பாறைகள், கொள்கை பாறைகள், கோட்பாடு பாறைகள் அங்க அப்படியே என்ன பண்ணின்னு இருக்கு? கடினப்பட்டு இறுக்கமாக்கி விட்டிருக்கிறது அந்த மனச. பாருங்க, கிறிஸ்தவ மதம் ஒரு மிகப்பெரிய ஒரு இறுக்கமான பாறை. இறுக்கமான பாறை. சம்மட்டி வச்சு கூட அடிக்கவே முடியாது, உடைக்கவே முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்படிப்பட்ட பொய்மையை கடினமான பாறையாக்கி தன்னுடைய நம்பிக்கையாக மனதில் அவன் இருத்தி வைத்திருக்கின்றான். இயேசு ரட்சகர், இயேசு ரத்தம் சிந்தினாரு. இன்னைக்கு ஒருத்தன் யாரோ ஒரு பாஸ்டர் முகநூல்ல போட்டிருக்கான் வீடியோ. என்ன? நாம் எவ்வாறு தேவனுடைய பிள்ளைகள், நாம் எவ்வாறு தேவனுடைய பிள்ளைகள். சரி, என்னமோ சொல்றான் போல் தெரியுதுன்னு கவனிச்சா, நாம் எவ்வாறு தேவனுடைய பிள்ளைகள், இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை கழுவி இருப்பதினால் தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள்ன்றான்.
ஏன்னா நான் பிறந்ததுனால தேவனுடைய பிள்ளை இல்ல, என்னை இறைவன் படைச்சதுனால தேவனுடைய பிள்ளை இல்ல, அவன் என்னை பெற்றெடுத்ததுனால தேவனுடைய பிள்ளை இல்ல. அவனுக்கு உயிர் கொடுத்து, உடம்பு கொடுத்து, உணர்வு கொடுத்து, உள்ளம் கொடுத்து, வாழ்க்கை கொடுத்து, உலகம் கொடுத்து, எனக்கு அப்பா அம்மா கொடுத்து, எனக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கொடுத்து, எனக்கு வாழ்க்கை துணையை கொடுத்து, எனக்கு தினமும் சுவாசிக்க காற்றை கொடுத்து, இம்மா கொடுத்து இவ்வளோ செஞ்சதுனாலலாம் நான் தேவனுடைய பிள்ளை இல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் நாட்டுல யூத இனத்துல ஒரு ஆள் பிறந்து அவர் சிலுவையில அறையப்பட்டு அவர் ரத்தம் சிந்தி அந்த ரத்தம் எப்படி வந்து என் மேல விழுந்து என்ன கழுவுச்சுன்னு தெரியல. அது கழுவுனாதான் நான் தேவனுடைய பிள்ளைன்றான். அப்போ இது எவ்வளவு இறுக்கமான பாறையா அவங்க மனசை வந்து கடினப்படுத்தி வச்சிருக்கு பாருங்களா. கடின இருதயம் உள்ளவர்கள், கடின இருதயம் உள்ளவர்கள் இயேசு. எங்கெல்லாம் பரிசேயர், வேதபாரகர், சதுசேயர், இப்படிப்பட்ட மத சாமியார்கள், மத போதகர்கள் எல்லாம் சந்திக்க நேர்ந்ததோ அவங்களெல்லாம் என்னன்னு சொல்லி சொல்றாரு? கடின இருதயம் உள்ளவர்களேன்றாரு. அப்ப கடின இருதயம் என்னது? அது இருதயம் மண் போல பண்பட்டு லேசாக இருந்து உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிந்து எதனை பற்றியும் ஒரு முடிவான இறுதியான முடிவுக்கு வந்து கடினப்பட்டு விடாமல் அது காலத்திற்கு உண்மைக்கு இடம் கொடுத்து இலகுவாக இருந்து உண்மைகளை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு உள்வாங்கி வாழ வேண்டிய தன்மையில் இருக்க வேண்டும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுது? இதுதான் சத்தியம், பைபிள் தான் கடவுளுடைய வார்த்தை, இயேசு தான் தேவனுடைய குமாரன், அவர் தான் ரட்சகர், அவருடைய ரத்தம் தான் பாவங்களை மன்னிக்குது, நபிகள் தான் வந்து இறுதி தூதர், குரான் தான் வந்து கடவுளுடைய வார்த்தை, கீதை தான் இறைவன் அருளியது, இந்த 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 பாவ பரிகாரங்கள் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் செய்தாதான் நான் வந்து கடவுளை அடைய முடியும் என்று அந்தந்த மதம் சார்ந்த கற்பாறைகளால மனித இருதயங்கள் அடைக்கப்பட்டு கிடக்கின்றது, கடினப்பட்டு போய் கிடக்கின்றது. பாருங்க, ஒரு இந்து கிட்ட போய் உண்மையை புரி வைக்க முடியும்? உண்மை வித அங்க முளைக்கும். ஒரு இஸ்லாமியர் கிட்ட உண்மை வித முளைக்கும். ஒரு ஒரு கிறிஸ்தவர்கிட்ட உண்மை வித முளைக்கும். இடமே இல்லை. இந்துக்களுக்காவது மனதுல அங்கங்க கொஞ்சம் இடம் இருக்குங்க, விதை போய் விழுறதுக்கு. உண்மை என்னும் விதை போய் விழுவதற்கு, விழுந்தால் அது வேர்கொண்டு முளைத்து விளைச்சல் தந்து பலன் தருவதற்கு கொஞ்சம் அங்கங்க இடமாவது இருக்கும். ஆனா அந்த இஸ்லாமியனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் பௌத்தனுக்கும் எங்கேயுமே இடம் இருக்காது. ஏனால் அது இவைகள் வந்து அவ்வளவு கடினமான பாறைகள், கடினமான பாறை. அதனால்தான் இந்த இந்த இரண்டு மதங்களையும் மதத்துக்காக கொலை செய்யறது புனிதம்னு வச்சிருக்கான். மதத்துக்காக கொலை செய்யறது புனிதம்னு சொல்றது யூத மதம், மதத்துக்காக கொலை செய்யப்படுவது புனிதம்னு சொல்றது கிறிஸ்தவ மதம். ஒரு 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 பாதி ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து என்னன்னா, மதத்துக்காக அடுத்த உயிரை எடு, அவ்வளவு கடினமா இரு. இன்னொரு பாதி என்னன்னா, மதத்துக்காக உன் உயிரை கூட விடு, அடுத்த கடினம். இந்த கடினத்தை விட இந்த கடினம் ரொம்ப கொடிது. அதேதான் இஸ்லாம். பௌத்தமும் ஏறக்குறைய அதுதான். உலகத்துல மதவெறி கொண்டு மதத்துக்காக யுத்தங்கள் நடத்தி ரகசியமான தூண்டல்கள்லாம் செஞ்சு பல இனங்களை காவு கொடுத்து வருவது பௌத்தம். அதுவும் ஒரு வெறி பிடித்த மதம் தான். இப்படிப்பட்ட கற்பாறைகளாக மனித இருதயங்கள் மத நம்பிக்கைகளில் அரசியல் கோட்பாடுகளில் சிக்குண்டு அது பாறைகளாக இறுக்கமடைந்து கடினப்பட்டு இருக்கும்போது அந்த மனங்களில் விழுகின்ற விதைகள் வேறு ஒன்றுவதில்லை. சின்னதா முளைக்கும், ஒரு ஸ்பார்க் அடிக்கும். சரியா? அப்படியா, உண்மை இப்படியா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடும். அதுக்கு மேல அவங்களால வளர முடியாது, வளர முடியாது. சரியா? நம்ம கிட்ட வளர்ந்தவங்க கூட நிறைய பேரு அந்த கிறிஸ்தவ பாறை, கிறிஸ்தவ நம்பிக்கை பாறை, பைபிள் பாறை மனதுல வளர்ந்ததுனால அதை அப்படியே அதை இடிக்க முடியாதனால, தகர்க்க முடியாதனால உண்மை விதைகள் விழுந்த பலன் தரலையே, வேறு ஒன்றவே இல்லையே. பாறை மனம் முதன்மையாக, சாலை மனம் இரண்டாவதாக, பாறை மனம். சாலை மனம் என்பது ஒரு புறம்போக்கு நிலம், மனம் பற்றிய எந்த விழிப்புணர்வும் மற்ற நிலை. இரண்டாவது, மனம் என்பது தெரிகின்றது, அந்த மனம் இருக்கின்றது, அந்த மனம் அறியப்பட்டு இருக்கின்றது. ஆனால் அந்த மனம் ஏற்கனவே பாறையாக்கப்பட்டிருக்கின்றது. நிறைய பாறைகள், நம்பிக்கை பாறைகள். நம்பிக்கையின் நங்கூரம், கண்மலை,
நம்பிக்கையின் பாறை, நம்பிக்கை கோட்டை, அப்படிதானே பாடுறாங்க நம்பிக்கை பற்றி. ஆமா, அப்படிப்பட்ட நம்பிக்கையில் தான் வளர்த்து வச்சிருக்கிறாங்க. அவரவர் தன் தன் மனதில் வளர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த மத நம்பிக்கை பாறைகளை அவ்வளவு சீக்கிரம் இடித்து நொறுக்க முடியாது. வெளியே இருந்து யாரும் நொறுக்கிட முடியாது. அவங்களும் தங்களுக்கு தாங்களே நொறுக்கிக் கொள்ள முடியாது. 3வது பாருங்க. மண்ணில் 2வது மண்ணில் வேரூன்றவில்லை. அதனால் அது கதிரை விளைவிக்கவில்லை. விளைவிக்க வேண்டும் என்றால் விதை அந்த உள்ளத்திலே, அந்த மனதிலே வேரூன்ற வேண்டும். வேரூன்ற வேண்டும் என்றால் அது விளைநிலமாக, மண் நிறைந்ததாக இருக்க வேண்டுமே தவிர பாறையாக இருக்கக்கூடாது. மண் என்பது என்ன? ஒரு பண்படுத்தப்பட்ட நிலை. மனம் இருக்க வேண்டிய நிலையில் இருக்கணும். மனம் எந்த முடிவும் எடுத்து விடக்கூடாது. அது உண்மைக்காக காத்திருக்க வேண்டும். உண்மை விதையை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். இந்த உலகம் கொடுக்கிற நம்பிக்கைகளால் தன்னை இறுக்கிக் கொள்ளக்கூடாது. மனம் இறுக்கிச்சுன்னா ரொம்ப இறுக்கமடைந்து விட்டா, ஒரு மதத்துல மனிதன் இறுக்கமடைந்து விட்டா அவன் எவ்வளவு வெறித்தனமா மாறுறான். மதம் பிடித்த யானையை போல எவ்வளவு வெறித்தனமா மாறுறான். உயிரை எடுக்கிறான், இல்ல உயிரை கொடுக்கிறான். உயிரை எடுக்கிறதும் மதவெறி தான், உயிரை கொடுக்கிறதும் மதவெறி தான். ஏனென்றால் மனம் அவ்வளவு கற்பாறையாக, அவ்வளவு கல்லாகி விட்டது. கடவுள் ஏன் கல்லானான்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலேன்னு பாடினான் நம்பாக. கடவுள் ஏன் கல்லானான்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. மனசு எவ்வளவு கல்லா போயிடுச்சு மனிதர்களுக்கு. மதம் மனதின் தன்மையையே மாற்றிவிட்டது என் பொருள். இதனுடைய பொருள் என்ன? மத நம்பிக்கை மனிதனுடைய மனதின் இயல்பான உண்மையான இருக்க வேண்டிய தன்மையையே மாற்றிவிடும். மண்ணை போல இருக்க வேண்டிய மனம் பாறைய போல இருக்குது. மூன்றாவது, சில முட்செடிகளில் விழுந்தன. 3வது நிலை முள்மனம். என்ற மனம்? முள்மனம். முட்செடிகளில் விழுந்தன, அவை விதைகளை அழுத்தி அழித்தன. இந்த மனம் முள்மனம். அந்த முள்மனம் என்பது என்ன அப்படின்னா, அழுத்தங்கள் நிறைந்த மனம். இதனை இயேசுநாதர் மற்ற இடங்கள்ல லூக்கா, மத்தேயு இவர்கள்லாம் எழுதும்போது இதற்கான விளக்கம் கொடுக்கும்போது, லௌகீக கவலைகள், உலக கவலைகள், அழிந்து போகிற சொத்துக்களை பற்றிய, தேவைகளை பற்றிய பாரங்கள், இவைகளை பற்றிய அழுத்தங்கள், இந்த மனதில் விதை விழுகின்றது. இது முளைக்கின்றது, வேறும் கொஞ்சம் ஆழமாக செல்கின்றது. ஆனால் அந்த செடி முளைத்து வரும்போது வெளியே புறம்பே இருக்கின்ற தாக்கம். ரெண்டாவது அதாவது முதல் மனையில விதை சாலையில விழுந்த உடனே பொறுக்கின்னு போயிடுது. அதனால அது உள்ள போறதுக்கோ முளைக்கிறதுக்கோ இடமே இல்லை. 2வது நிலையில விதை விழுது. ஆனா உள்ள வேறு இறங்காதபடி பாறையா இருக்கிறதுனால அது காஞ்சி தீஞ்சு வீணா போயிடுது. 3வது நிலை உள்ள வேறு இறங்குது. ஆனால் புறத்தே தலையெடுக்காதபடி அழுத்தங்கள் நடக்கின்றது. வெளியே புற அழுத்தம். உறவுகள் ஒரு புற அழுத்தம். நீன்னா நம்ம மதத்துல இல்லையா? நம்ம சாமி கும்பிடலையா? நம்ம பைபிள் நம்பலையா? நீ அங்கேயா போற? அது சரியில்லை. அந்த ஆள் சரியில்லை. அவன் கத்து கொடுக்கறதெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது? ஏத்துக்க கூடாது, ஒத்துக்க கூடாது. ஐயோ, நரகத்துக்கு போயிடுவேன், வாழ்க்கை வீணா போயிடும். சரி, அதெல்லாம் விடு. நாளைக்கு செத்தா எந்த முறையில உன்னை அடக்கம் பண்ணுவாங்க? அதை பத்தி நீ யோசிக்கவே இல்லையா? எந்த சர்ச்சு நிக்கும்? நாளைக்கு உன் பிள்ளைக்கு கல்யாணம் எந்த முறையில பண்ணுவ? எப்படி பண்ணுவ? யார் நிப்பாங்க? அந்த ஆள் கூட யாரு இருக்கிறாங்க? சரி, உண்மையா கூட இருக்கட்டும், உண்மை கொடுத்தா பேசட்டும். ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஜாதி ஜனம் வேணும் இல்ல, உற்றார் உறவு வேணும் இல்ல, சொந்த பந்தம் வேணும் இல்ல, யார் நிப்பாங்க? என்ன நினைச்சு நாடுற நீ? இதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா? இது ஒரு புற அழுத்தம் வளருது. ஆனா இந்த புற அழுத்தம் வந்த உடனே அந்த செடி யோசிக்கும். ஆமா தானே, ஆமா, செத்தா எங்க அடக்கம் பண்ணுவாங்க? என்ன முறையில் அடக்கம் பண்ணுவாங்க?
யார் வந்து ராத்திரில உட்கார்ந்து நமக்கு பாட்டு பாடுவாங்க? எந்த கல்லறையில நமக்கு இடம் கிடைக்கும்? என்ன முறைப்படி நாம் அடக்கம் செய்யப்படுவோம்? யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குதே. ஒரு அழுத்தம் என்பது அந்த அகம், அந்த மனம், அத அது 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 அதிலே ஏதோ ஒரு லேசான ஒரு ஒரு துளியான உண்மையை காணாமல் அதை தன்னுள் அழுத்தமாக ஏற்காது. அப்படி உறவுகள் கொடுக்கும் நெருக்கு இருக்கு பார்த்தீங்களா? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நல்லதுக்கு சொல்றவனே நாசமாக்கிட்டு போயிருவாங்க. இந்த நம்பிக்கையில இருந்தா, இந்த மதத்தில இருந்தா, இந்த சர்ச்சில இருந்தா, நாளைக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்ல வேலை கிடைக்கும். 4 நண்பர்கள் கிடைப்பாங்க. 4 வாய்ப்புகள் கிடைக்கும். 4 இடத்துக்கு போக வர முடியும். அப்புறம் எல்லாமே எதுவுமே இல்லாம முடங்கிட்டா நீ என்ன பண்ணுவ? அழுத்தம். புற உலகின் அழுத்தம். தேவைகள் பற்றி, வாழ்வுக்கு தேவையானவைகளை பற்றி, வசதிக்கு தேவையானவைகளை பற்றி, எதிர்காலத்துக்கு தேவையானவைகளை பற்றி, குடும்பம் வளர்வதற்கும், வாழ்வதற்கும், நிலைப்பதற்கும், தழைப்பதற்கும், செழிப்பதற்கும் வேண்டியவைகளைப் பற்றிய ஏராளமான உலக பாரங்கள், கவலைகள், எண்ணங்கள், யோசனைகள், அந்த வாழ்வியல் புழக்கம் பரவி விரவி நடக்கணும்ல. வாழ்க்கை பரவி விரவி நடக்கணும்ல. எல்லா கோணத்திலயும் வாழ்க்கை போகணும்ல. எல்லா தேவைகளும் இங்க அடைய சந்திக்கப்படணும்ல. இந்த பூமியில வாழணுமே. நீ தனிமைப்பட்டுட்டா எப்படி வாழ முடியும்? உண்மைன்னு உறுதியா நின்னேன்னா, உண்மையா உன்ன வாழ வைக்கும். உண்மையா உனக்கு சோறு போடும். பாரு, எவன் பேசுறத கேட்டுன்னு நீ இங்க ஆடுறியோ, அவன் எப்படி வாழ்ந்துருக்கான் பாரு. ரூ. 100 பிச்சை எடுத்துன்னுக்குறான். ரூ. 1000 பிச்சை எடுத்துன்னுக்குறான். அப்படிதான் நீ ஆகப் போறியா? சொல்லு அப்படிதான் நீ ஆகப் போறியா? இல்ல உண்மை பேசி ஒய்யாரமா வாழ்ந்துன்னுக்கான். ஆடி கார்லயா போறான்? கோடிலயா புரள்றான்? மாடிக்கு மேல மாடியா கட்டின்னு இருக்கிறான்? எதுவுமே இல்லையே. உன்கிட்டயே பிச்சை எடுத்துன்னுக்குறானே. அப்புறம் நீ எப்படி வாழ்வ? உனக்கு என்ன கிடைக்கும்? நீ என்னவா சீரழிவ? உன் குடும்பம் என்னவா சீரழியும்? எவ்வளவு அழுத்தங்கள், எவ்வளவு பாரங்கள், எவ்வளவு யோசனைகள், எவ்வளவு எண்ணங்கள் முள்ளு மாதிரி குத்தும். முள்ளு மாதிரி குத்தி அழுத்தும். சுருக்கு சுருக்குன்னு இருக்கும். சொல்ல சொல்ல சுருக்கு சுருக்குன்னு இருக்கும். ஆமா. உலகம் உண்மையைப் போலவே உண்மையைப் போலவே குத்தி காட்டும். உண்மையைப் போலவே குத்தும். உண்மைய சுருக்குன்னு சொல்ற மாரியே சொல்லும். அது உண்மை போல தான் குத்தும். அவ்வளவு நெருக்கத்த அந்த உலகம் குடுக்குங்க. மனதில் அவ்வளவு வந்து சேருங்க. அவ்வளோ பேர் வந்து ஆராட்டுவாங்க, பாராட்டுவாங்க. அக்கறைப்படுற மாதிரியே பேசுவாங்க. பாரு, அந்த பாஸ்டர் 10 முறை வந்து ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாரு. எதுனா அவசரத்துக்கு வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்றாரு. உன்ன வந்து பாக்குறாரு. உனக்காக அக்கறைப்படுறாரு. ஆனா இந்த ஆளு 1 வருஷம் ஆச்சே வந்து உன்ன பார்த்தானான்னு கேட்பாங்க. என்ன வேறுபாடு? வந்து பார்க்கிறவன் அவன வளர்த்துக்கிறதுக்காக உன்ன வந்து பார்க்கிறான். வந்து பார்க்காதவன் உன்ன வளர்க்கறதுக்காக உன் கையில உன்ன ஒப்படைச்சுட்டு காத்திருக்கிறான். 2த்துக்குமான வேறுபாடு எங்க புரியும்? புரியணுமே. ஆனால் இந்த மனம் புரியாது. சில முட்செடிகளில் விழுந்தன. அவை விதைகளை அழுத்தி எந்த உண்மை உன்னில் வளர வேண்டுமோ, எந்த உண்மை உன்னில் முளைக்க வேண்டுமோ, எந்த உண்மை உன்னில் விளைச்சலை பலனை கொடுக்க வேண்டுமோ, அவைகளை அழுத்துகின்றது. அந்த செடியை, அந்த விதையை, அதனுடைய வளர்ச்சியை, அதனுடைய முளைப்பு தன்மையை அழுத்துகிறது. புறம்பே இருந்து அழுத்துகின்றது. ஒண்ணுக்கு உள்பக்கமா வேர் போறதுக்கான நிலை இல்லாம கடினப்பட்ட மத நம்பிக்கையில் கடினப்பட்ட மனம். இன்னொன்னு வெளியே இருந்து மற்றவர்கள், இந்த உலகம், இந்த உலகத்தின் தேவைகள், இந்த உலகத்தின் பாரங்கள், நாளைய பற்றிய கவலைகள், வீணான எண்ணங்கள் கொடுக்கின்ற அழுத்தம். உள்ள வேர் போகாத நிலைய விட, வெளிய இருக்கிற அழுத்தம் வலிய குடுக்கும். சுருக்கு சுருக்குன்னு குத்தினே இருக்கும். எல்லாரும் அக்கறைப்படுற அத்தன பேரும் அட்வைஸ் பண்ணுவான். அதான் பிரச்சனை. அக்கறை பண்ற அத்தன பேரும் அட்வைஸ் பண்ணுவான்.
எனக்கு என்னமோ உங்க ஆன்மா மேல அவ்வளவு அக்கறை இருக்குது. உங்க ஆத்மா அழிஞ்சு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க கெட்டு போக கூடாதுன்னு விரும்புறேன். அதனால்தான் உங்க மேல அக்கறையா சொல்றேனே சொல்லுவான். புற அழுத்தங்களை தாண்டி வளர்வதற்கான, விளைச்சல் தருவதற்கான, வீரியப்படுவதற்கான, பலன் தருவதற்கான நிலையில் இல்லாமல் அழிந்து போகின்றது. விதைகளை அழித்து விடுகின்றது. புற உலகிலிருந்து அவ்வளவு அழுத்தங்கள். ஏனென்றால் மனம் விழிப்பா இராத போது, மனம் தெளிவுற்று இராத போது, மனம் அதனுடைய தன்மையில், இயல்பில் இராத போது, புற உலகிலிருந்து வருகின்ற அழுத்தங்களை எதிர்கொள்வதற்கான திறனற்று போய்விடுகின்றது. முட்கள் முளைப்பதற்கான இடம் இன்னும் அந்த மனதில் இருக்கின்றது. உலகத்தை பற்றி சரியான ஒரு புரிதலுக்கு வரல. வாழ்க்கையில தேவைகள் போதும் என்கிற நிறைவுக்கு, தெளிவுக்கு வரல. தனக்கு என்ன வேணும், என்ன வேணாம், எவ்வளவு வேணும், எவ்வளவு வேணாம்ன்ற முடிவுக்கு அதனால வர முடியல. அதனால ஆசைகள் இன்னும் இருக்குது. பற்றுகள் இன்னும் இருக்குது. அதாவது ஒரு 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 2ஆம் கட்ட நிலையில இந்த மனம் இருக்குது. உள்ள வந்திருக்கிற உண்மையும் முளைச்சு வெளியே வரணும்னு நினைக்குது. அதே வேளையில வெளியே இருக்கிற உலகத்தின் மீது உள்ள பற்றும், பாசமும், ஆசையும், பேராசையும் அவைகளெல்லாம் அடையணுங்கிற அந்த தீவிர நாட்டமும் 2ம் இருக்குது. அதுக்காக தான் உலகத்திலிருந்து வர அழுத்தம் பெருசா இருக்குது. மனம் தான் யார்? தனக்கு என்ன தேவை? இந்த உலகில் தனக்கு எவ்வளவு போதும்? போதும் என்று தனக்கு என்ன வேணும்? எவ்வளவு போதும் என்று மனம் தெளிவுற வேண்டும். தெளிவுற வேண்டும். என் வயிறு அரைஜான் வயிறு என்று சொன்னார்கள். அந்த வயிற்றுக்கு எவ்வளவு உணவு? எவ்வளவு உணவு? எவ்வளவு இருந்தாலும் என்னால எவ்வளவு தின்ன முடியும்? எனக்கு எவ்வளவு போதுமா இருக்கும்னு தெரியணும். எல்லாம் இந்த உலகில் இருக்கின்றது. எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியணும். பல மில்லியன், ட்ரில்லியன் அளவில் தான் இங்க பணங்கள் புழங்குகின்றது. ஆனா எனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு எனக்கு புரியணும், தெரியணும். என் தேவை வரையறை செய்யப்பட வேண்டும். அப்படி வரையறை செய்யப்படாத ஒரு நிலையில் என் மனம் இருக்கும்போது, அது என் மனதை வெளியே பறக்க விட்டு, பார்ப்பதின் மேலெல்லாம், மற்றவர்கள் வைத்திருப்பதின் மேலெல்லாம், மற்றவர்கள் வாழ்க்கையின் மேலெல்லாம் ஆசை அளவற்று நான் பறக்க விட்டு திரியும்போது, அவைகள் என்னை நோக்கி மீண்டும் அழுத்தங்களாக வந்து சேருகின்றது. அழுத்தங்களாக வந்து சேருகிறது. ஐயோ! அவரிடத்தில் அது இருக்கின்றது எனக்கு இல்லையே. அவர்கள் இதனை வைத்திருக்கின்றார்கள் எனக்கு இல்லையே. அவர்கள் அதனை அடைந்து விட்டார்கள் எனக்கு இல்லையே. அவர்களுக்கு அது கிடைத்து விட்டது எனக்கு கிடைக்கவில்லையே. நான் இப்படியே இருக்கின்றேனே. என் கவலை இப்படி இருக்கின்றனே. என் பாரம் இப்படி இருக்கின்றதே. என் குடும்பத்தை நான் எப்படி நடத்திச் செல்வேன் என்று எப்போதும் ஓயாத உலக கவலை, லௌகீக கவலை. அப்ப அந்த மனம் உண்மையை ஏற்றுக்கொண்டு நல்ல விளைச்சலை எப்படி கொடுக்க முடியும்? அந்த விதைகள் அழுத்தம் சொல்றாங்க அறிவியல் பூர்வமா, உடலின் நோய்களை விட மன அழுத்தம் என்னும் நோய் கொஞ்சம் கொஞ்சமா செரிமான திறனை குறைச்சி, தூக்கத்தை குறைக்கிறதுனால கண்களுடைய திறனை குறைச்சி, சுவாச திறனை குறைச்சி, இதய பிரச்சனைய இதய சீரான இதயத்தை சீரழித்து, உடலின் ஓட்டத்தின் ஒவ்வொரு உறுப்புகளின் ஓட்டத்தையும் குறைவுபடுத்தி, முழு மனித உடலையே சாவு கொண்டு போயிடக்கூடிய அளவுக்கு மன அழுத்தங்கிறது மற்ற எல்லாத்தை விட கொடியதுன்றாங்க. ஆனா நம்ம ஒவ்வொருவரும் எவ்வளவு மன அழுத்தம் வச்சுருக்கிறோம்? வீட்டை பற்றி, வருமானத்தை பற்றி, வாழ்க்கையை பற்றி, பிள்ளைகளை பற்றி, இதை பற்றி, அதை பற்றி, இவங்களை பற்றி, அவங்கள பற்றி. செத்த பிறகு என்னை எங்க அடக்கம் பண்ணுவாங்கன்றது வாழும்போதே மனிதர்களுக்கு பெரும் பாரமா, பெரும் கவலையா, பெரும் அழுத்தமா இருக்கு. நிறைய பேரு மதங்கள்ல தஞ்சமாகிறதே, சபைகள்ல தஞ்சமாகிறதே எதுக்கு அப்படின்னா செத்த பிறகு அடக்கம் பண்ணுவாங்க. பிறப்பையே நான் யோசித்ததில்லை, நினைத்ததில்லை. அந்த பிறப்பையே இறைவன் எனக்கு அருளினான். என் இருப்பை நான் தக்க வைத்துக் கொள்ள தீர்மானிக்கிறது கூட இல்லை. என் இருப்பு இன்றைக்கு இருப்பது எத்தனை பெரிய சிறப்பு. நான் இறந்தால்
என்னுடைய சடலம், இந்த உடல் எங்கே எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றிய கவலையில் இப்பொழுது நான் வாழாமல் இருப்பதா? பாருங்க, இந்த 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 உலக கவலையால் அழுத்தப்படுகிறவர்கள், ஞானம் அடைந்தவர்கள், உணர்வு பெற்றவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல. 33 வயசு இயேசு கொலை செய்யப்படும் போது 33 வயசு. என்ன முடிவுக்கு வந்தாச்சு. நான் இந்த உடல் எடுத்து எதற்காக உலகத்தில் வந்தேனோ, இந்த உடல் கொண்டு எவைகளை நான் செய்ய வேண்டுமோ, அவைகளை நான் செய்து முடித்தானது. ஆகவே இந்த உடலை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று ஒப்பு கொடுத்து விட்டார். ஏனென்றால் இது தீர்ந்துவிட்ட உடல். தேவைகள் தீர்ந்துவிட்ட உடல். போதும் என்கிற முடிவுக்கு வந்துவிட்ட உடல். புலன்கள் அவிந்து விட்ட உடல். இதுக்கு மேல இது என்ன பண்ணாலும் ஒண்ணும் கிடையாது. நத்திங். ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. இதைத்தான் அழகா நம்பூர்ல நம்பால் பாடினான். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்ப வளர்க்கறதுக்கான உபாயம் அறிஞ்சுக்கிட்டு நான் உடம்ப வளர்க்கிறேன்பா. எதுக்காக உடம்பு வளர்க்கிற? உயிரை நீட்டுவதற்காக. உயிர் நீண்ட நாள் இந்த உடலில் தங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக உடலை வளர்க்கிறேன். சரி, எதுக்காகப்பா உடல்ல இந்த உயிர் நீண்ட நாள் இருக்கணும்? ஏன்னா இதை அடைய வேண்டிய ஞானத்தை அடையணும்பா. அதுக்காக தான் இந்த உடம்புல நான் உயிரை வளர்க்கிறேன். சரி, ஓகே, அடைஞ்சு முடிச்சாச்சுப்பா. இப்ப இந்த உடம்புக்கு என்ன தேவை இருக்குப்பா? தேவையில்லைப்பா, பிரிச்சுக்கோப்பா, எடுத்துக்கோப்பா. இந்த உடல் கொண்டு இந்த உள்ளம் இந்த உயிரின் துணையோடு அறிய வேண்டிய உண்மையை அறிந்து, அடைய வேண்டிய ஞானத்தை அடைந்து, பெற வேண்டிய அனுபவத்தை பெற்றுவிட்டால் அதற்கு பிறகு இந்த உடல் தீர்ந்து போன உடல். அந்த உள்ளம் தனக்கான அந்த உண்மையான தேவையை அடையாமல், அறியாமல், அந்த ஞானம் பெறாமல், அந்த உணர்வு பெறாமல் இருக்கும்போதுதான் இந்த உலகம்தான் தன்னுடைய தேவை, இந்த உடைமைகள் தான் தன்னுடைய தேவை, இந்த உலகம்தான் நிஜம், இங்கு நான் பெறுகிற பொருட்கள் தான் என்னுடைய உண்மையான தேவை என்று நினைத்து மாயையில் மதிமயங்கி அது ஆசை கொண்டு அல்லல் படுகிறது. அந்த தேவை, அந்த அந்த நாட்டம் ஒரு முடிவுக்கு என்னைக்குமே வராது. தீர்ந்து போறதே இல்லை. அது தீர்வுக்கே வராது. அதனால எப்பவுமே மனம் அழுத்தம், மன பாரம், மன கஷ்டம், மன சலிப்பு, மன வேதனை, மன காயம், மன துன்பம். இதுல உண்மைகளை எங்கிருந்து முளைச்சு வரும்? ஆகவே இந்த கொடிய நிலையை உணர்ந்துக்கணும். 3வது நிலை, சில முட்செடிகளில் விழுந்தன, அவை விதைகளை அழித்தன. மற்றவை நல்ல மண்ணில் விழுந்தன, அது நல்ல கனிகளை கொடுத்தது. 60 மடங்காகவும் 120 மடங்காகவும் விளைந்தது. மனம் ஒரு பெரு விளைநிலம். அது தன் இயல்பில் இருக்கும்போது, அது தன்னை உணர்ந்து கொள்ளும் போது, அதை தன்னை அறியும் போது, தன்னுள்ளே சரியான விதைகளை அது ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த விதைகளோடு அது வினை புரியும் போது அது முளைப்பிக்கும் திறன் கொண்டது. இந்த மண்ணு பாருங்க, எவ்வளவு காலமா எத்தனை கோடி விதைகளை உள்ளெடுத்து விளைவித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அந்த விளைச்சல் கூட பாருங்க, எவ்வளவு வீரியமான மரங்கள், எவ்வளவு வீரியமான நிலையில் அது அது பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு மாமரம் எடுத்துக்கொண்டா ஒரு மாமரத்துல கொத்து கொத்தா காய்கள் தொங்குது. அது கனியாகுது. நம்ம எல்லாம் ருசிக்கிறோம், சுவைக்கிறோம், அதை பார்த்து வியக்கிறோம். இந்த மண்ணிலிருந்து அவ்வளவு சாரத்தை எடுத்து ஒரு சின்ன விதை தானே உள்ள போய் விழுந்தது, ஒரு சின்ன மாங்கொட்டை. ஆனால் எத்தனை ஆயிரம் கனிகளை அது கொடுக்கின்றது. அவ்வளவு வீரியம் மண்ணுக்கு இருக்கின்றது. அதைவிட பெரிய வீரியம் விளைநிலமாக மனம் இருக்கின்றது. அது ஒரு உண்மையை, ஒரு விதையை, ஒரு சரியான எண்ணத்தை, ஒரு சரியான இறை விருப்பத்தை, ஒரு சரியான உணர்வை அது தன்னுள் எடுத்து தனதாக்கி கொள்ளும் போது, அதனை அது முளைப்பிக்கும் போது அது வளர்ந்து பலன் தருகிறதா இருக்கின்றது. இந்த மனம் படைக்கும் திறன் கொண்டது, பலன் தரும் திறன் கொண்டது. அந்த பலன் இந்த மனம் கொண்ட மனிதனை வாழ்விப்பது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பல உயிர்களை, பல மனிதர்களை இந்த உலகுக்கே பலன் தரக்கூடிய விதத்தில் வாழ வைக்கக்கூடியது. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதில் எனக்கு எப்படி இன்பம் கிடைச்சதோ அதே போல அவங்கவுங்களுக்கு இன்பம் கிடைக்கட்டும்ன்றது ஒரு நிலை. இன்னொன்னு, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகனா, என் உள்ளத்தில் சுரக்கின்ற, என் உள்ளத்தில் பிறக்கின்ற, என் உள்ளத்திலிருந்து வெளிப்படுகின்ற இன்பம் இந்த வையத்தையே மூடட்டும். என்னுடைய அகத்தில் இருந்து வெளிப்பட்டு பீரிட்டு வருகின்ற அந்த இன்ப நதி இந்த அகிலத்தையே நனைக்கட்டும்ங்கிறான்.
உலகுக்கே பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, உலகோரையே வாழ்விக்கக்கூடிய அளவுக்கு, உலகோரையே இன்புற செய்யக்கூடிய அளவுக்கான நன்மைகள் உள்ளத்திலிருந்து விளையக்கூடியவைகளாக இருக்கின்றது. உள்ளம் அப்படிப்பட்ட திறன் கொண்டது. அந்த உள்ளத்தை லௌகீக உலக கவலைகளால அழுத்தி பாரமாக்கி கெடுக்கக்கூடாது. மத நம்பிக்கைகள், கோட்பாடுகள், அரசியல் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இறுக்கமாகி பாறையை போல கடினமாக்கி விடக்கூடாது. அந்த அந்த உள்ளத்தை, அந்த மனதை பொதுவெளியா சாலையாக்கி, புறம்போக்கு நிலமாக்கி, கண்டுக்காம கவனிக்காம கேட்பாரற்று விடக்கூடாது. அந்த உள்ளத்தை சரியாக கவனித்து, விழிப்புணர்வோடு கவனித்து, அதனை பக்குவப்படுத்தி, அது எந்த நம்பிக்கைக்கும் உடன்பட்டு இறுகி பாறையாகாமல் பாதுகாத்து, எந்த கவலையும் அதனை அழுத்தாமல் அந்த மனதை, மண்வளத்தை சரியாக பாதுகாத்து நல்ல நிலமாக, நல்லா புரியுது, நல்ல நிலமாக, விளை நிலமாக, மனமாக, அதன் இயல்பு தன்மையில், இயற்கை தன்மையில் இறைவன் இந்த மனதை இந்த உலகில் அனுப்பும் போது அந்த குழந்தை நிலையில் தூய்மையான தன்மையில் எவ்வாறு அனுப்பினானோ, இருதயத்தில் தூய்மை உள்ளவர்கள், மாசற்ற மனம், செம்மையான மனம், அந்த நிலையில் அந்த மனம் காக்கப்படும் போது அதில் விழுகின்ற ஒவ்வொன்றும், ஒவ்வொரு விதையும், அதில் விளைகின்ற, முளைக்கப்படுகின்ற, அது முளைவிக்கின்ற ஒவ்வொன்றும் இந்த உலகத்துக்கு பெரும் பலனை கொடுக்கிறதாக மாறுகின்றது. பாருங்க, ஒரு தாயினுடைய, ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பை ஒரு கருவறை. அதிலே ஒரு குழந்தை கருவுற்று, அதுல அந்த குழந்தை முளைத்து உருவாகி, அதற்கு உறுப்புகள் முளைத்து வளரத் தொடங்கும் பொழுது எவ்வாறு பஞ்சபூதத்தினுடைய சக்தியை அது உள்ளெடுத்து அந்த தாயினுடைய ஆறாவையே அது சிறப்பிக்கின்றது. நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த தாயை தொடுகிறவர்கள், அந்த தாய்க்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவர்கள், அந்த தாயை, அந்த பெண்ணை அரவணைக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக தன்மை அந்த நேரத்தில் அந்த பெண்ணை சூழுது. அதே போல எந்த விளைச்சல் நிலம் எங்கே விதை விதைத்து அங்கு முளை கட்டி அந்த முளைத்து கிளறி கொண்டு வெளிவருகிறதோ அந்த அந்த விளை நிலத்தண்டையிலே நீங்க போய் உட்கார்ந்து பாருங்க, அங்க நடந்து பாருங்க, அங்க கொஞ்ச நேரம் இருந்து பாருங்க, அங்குள்ள காற்று அவ்வளவு தூய்மையா இருக்கும். அங்குள்ள அந்த பஞ்சபூத சக்திகள் அவ்வளவு திறனுள்ளதா இருக்கும். அங்க நீங்க இருக்கிற நேரம் உங்க மனதின் காயங்கள் ஆற்றப்படும், உங்களுடைய உடலின் நோய்கள் குணமாக்கப்படும். அதுபோல எந்த மனம் நல்ல மனமாக தன்னுள் விழுகிற விதைகளை ஏற்று நல்ல விருப்பங்களை கொண்டு, நல்ல உணர்வுகளை கொண்டு, நல்ல எண்ணங்களை கொண்டு அவைகளை சரியாக முளைப்பித்துக் கொண்டிருக்கின்றதோ, விளைவித்துக் கொண்டிருக்கின்றதோ, பலன் தரக்கூடியதாக படைப்புகளை இந்த மனித உலகத்துக்கு அவைகள் செய்து கொண்டிருக்கிறதோ, அந்த மனித உடலின் ஆறாவும் அவ்வளவு சிறந்ததாக இருக்கும். அந்த அந்த ஸ்பரிசம் குணப்படுத்தும். அந்த அந்த நிழல் ஆறுதல் படுத்தும். அதிலிருந்து வெளிவருகிற வார்த்தைகள் நம்மை குணப்படுத்தும், நமக்கு உண்மையை உணர்த்தும், நமக்கு வெளிச்சத்தை காட்டும், நம்முடைய அறியாமையை நீக்கும், நம்முள் அறிவு ஒளியை அது ஏற்றும். ஏனென்றால் மனம் என்கிற அந்த விளைநிலம் அவ்வளவு திறன்மிக்கதாக இருக்கின்றது. அது படைத்துக் கொண்டே இருக்கிறது, முளைப்பித்துக் கொண்டே இருக்கின்றது, விளைவித்துக் கொண்டே இருக்கிறது. அது விளைச்சல் தந்து பலன் கொடுக்கிறது. 60 மடங்கு, 120 மடங்கு அது நமக்கு பலன் கொடுக்கிறதாக இருக்கின்றது. உன் வாழ்வுக்கு என்ன பலன் தேவை? வெளியே இருந்து வராது. வேற யாரும் கொடுக்க முடியாது. வேற யாரும் உனக்கு செய்ய முடியாது. உனக்கானது எதுவும் உனக்கு வெளியே வைக்கப்பட்டு இல்ல. உன் மனதை கவனித்து பார். உன் மனதை சீர்தூக்கி பார். உன் மனம் நல்ல நிலமாக, பண்பட்ட நிலமாக, மண் வேரூன்றக்கூடிய தன்மையில் ஈரமான ஒரு நிலமாக, லேசான பதத்தில் அது உழப்பட்டு இருக்கின்றதா பார். ஒரு பாடல் கூட பாடினாங்கல்ல, நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று பரமபிதா உலகிற்கு சொன்ன போது ஊராரின் எண்ணமதில் அவர் ஒன்றாக பதிந்து விட்டார். மனமாகிய நிலத்தை உழுங்கள், அதனை பண்படுத்துங்கள். உங்கள் முக்கிய வேலை, உங்க முக்கிய கவனம், உங்க முக்கிய செயல்திறன் மனதில் தான் இருக்கிறது. மனிதன் மனதில் தான் வேலை செய்ய வேண்டும். மனம் கொண்டுதான் வேலை செய்ய வேண்டும். மனதைத்தான் வாழ வைக்க வேண்டும். மனதைத்தான் கண்காணித்து, விசாரணை செய்து, பராமரித்து, பாதுகாத்து, வேலையிட்டு, ஆளுமை செய்து காத்துக்கொள்ள வேண்டும். கண்டதெல்லாம் உள்ள வரக்கூடாது. கண்டவரெல்லாம் கண்டதை உள்ள போடக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ளெடுத்து மனசை கடினமாக்கிக்க கூடாது. வேணா இது தப்புன்னு போது எடுத்து தூக்கி போற அளவுக்கு அது லேசா குப்பையா இருக்கணும். குப்பையா போனது குப்பையாவே இருக்கணும். குப்பையெல்லாம் சேர 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 அது அழுத்த அழுத்த ஒன்று கூட கூட என்ன ஆகும்? அது இறுகி தன்னுடைய தன்மையிலிருந்து இறுகி பாறை மாதிரி ஆயிடும். கலர கூட முடியாது. அப்படி மனதுல சேர்த்துக்க கூடாது.
தேவையில்லாத பாரங்கள், நெருக்கங்கள், அழுத்தங்களை நம்ம மனசுக்கு நம்ம கொடுத்துக்க கூடாது. எல்லாம் புறத்தே வந்தது. எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்களா? மனம் என்பதற்கு அனைத்தும் புறத்தே இருக்கின்றது. உன் புள்ள உனக்கு புறத்தே, உன் கணவன் உனக்கு புறத்தே, உன் மனைவி உனக்கு புறத்தே, உன் சொந்த பந்தம் உனக்கு புறத்தே, உன் வீடு, உன் மாடி, காடு, சொத்து, நிலம், புலம் அத்தனை உனக்கு புறத்தே. உன்னுடைய நகை, நட்டு, பணம், எல்லாமே உனக்கு புறத்தே. எல்லாம் உனக்கு புறத்தே. எதுவும் உன் மனசுக்குள்ள இல்லையே. எல்லாம் உனக்கு புறத்தே இருக்கிறதே. புறத்தே இருப்பதெல்லாம் எடுத்து உள்ள வச்சு அழுத்திக்காத. அதது அங்கங்க இருக்கட்டும். அதது அப்படி அப்படியே இருக்கட்டும். வந்தது வந்தது ஒவ்வொன்னும் வாழும். வாழ்வு முடிந்தா நேரம் முடிந்தா அதது எங்க போகணுமோ, எப்படி போகணுமோ அது போகும். நீ எதையும் செய்ய முடியாது. உன்னுடைய வேலை உன்னால் முடிந்தது. உனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அருள் உன் மனம் காப்பது மட்டும்தான். உன் மனம் சேவிப்பது மட்டும்தான். உன் மனம் கொண்டு செயல்படுவது மட்டும்தான். உன் மனம் செய்து கொள்வது மட்டும்தான். உன் மனதை திருத்திக் கொள்வது மட்டும்தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேலை. ஆக முழு கவனம், முழு விழிப்புணர்வு உன் மனதில் வை. மனதை விட்டு விடாதே. எது வரைக்கும்? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். மெய்ஞானத்தை அடையும் வரைக்கும் உன் மனம் உன்னால் விழிப்புணர்வோடு காக்கப்பட வேண்டும், கவனிக்கப்பட வேண்டும். அது முளைக்கணும். இந்த உலகம் இன்புறுகிற அளவுக்கு உண்மைகள் உன்னால் உள்ளூர்ந்து உணரப்பட்டு உன்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். என்னிலிருந்து பிறக்கின்ற இன்பம் இந்த வையத்தை நனைக்கட்டும், மூடட்டும், மூழ்க செய்யட்டும் அப்படின்னு நீ விரும்புகிற அளவிற்கு உன் மனதிலிருந்து விளைச்சல் வெளிப்பட வேண்டும். பலன் கொடுக்கும் மனிதன் நீ. பலன் கொடுக்கும் மனிதன் நீ. பாருக்கே பலன் கொடுக்கும் மனிதன் நீ. வையத்தையே வாழ வைக்கும் வாழ்வு நீ. உன் நிலத்தை கெடுக்காதே. உன் மனதை கெடுக்காதே. உன் மனதை தேவையற்றவைகள் சூழ விடாதே. உன் மனதை கடினமாக்காதே. உன் மனதை கவனிப்பாரற்ற நிலமாக போட்டு விடாதே. மனதை ஆராய்ந்து பார். மனதை கவனித்து பார். மனம் கொண்டு மனிதன் வாழ்ந்தால், மனம் கொண்டு சரியாக மனிதன் சிந்தித்தால், மனம் கொண்டு மனிதன் சரியானவைகளை உணர்ந்து கொண்டால், மனம் நல்ல நிலமாக இருந்து உண்மைகளை ஏற்று அது உண்மைகளை மட்டுமே விளைவித்தால், இந்த உலகில் ஏன் இத்தனை மதங்கள், இவ்வளவு கேடான நம்பிக்கைகள், இத்தனை பொய்மைகள், இத்தனை புரட்டுகள், இத்தனை பிரிவினைகள், இத்தனை களவுகள், இத்தனை கலவரங்கள், இத்தனை சண்டைகள், இத்தனை மார்க்க பேதங்களில் மனிதர்கள் எப்படி இப்படி சிதறுண்டு கிடப்பார்கள்? ஆகவே தான் இந்த ஊமை என்ன உணர்த்துகிறது? மனிதர்கள் அனைவரும் மனிதர்கள் தான். ஆனால் மனிதர்கள் அனைவரும் ஒரே தன்மையிலான, ஒரே நிலையிலான மன வளர்ச்சி உடையவர்கள் அல்ல. மன வளர்ச்சியில் வேறுபாடு கொண்டவர்கள். பல கோடி மனிதர்கள் இங்கு சாலை மனமாக இருக்கின்றார்கள். பல கோடி மனிதர்கள் இங்கு பாறை மனமாக இருக்கின்றார்கள். பல கோடி மனிதர்கள் இங்கு முள்மனமாக இருக்கின்றார்கள். சில கோடி மக்கள் மட்டும்தான் நல்மனமாக இருக்கின்றார்கள். நீ என்ன, உன்னுடைய மனம் எந்த தன்மையில் எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை உன் மனதை நீ ஆராய்ந்து சுய விசாரணை செய்து புரிந்து கொண்டு உன் மனதில் சரியாக செயல்பட்டு உன் மனதை சீர்படுத்து, செம்மைப்படுத்து, மாசுகளை அகற்று, தூய்மைப்படுத்து, மனதை அதன் தன்மையில் கொண்டு வா. உனக்கானது உன்னுள்ளிருந்தே வெளிப்படும். உனக்கான விளைச்சல் உன்னில் நிச்சயமாக பெருகும். உனக்கான பலன்கள் உன்னை வந்தடையும். நீ வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த வையத்தையும் வாழ வைக்க உன்னால் முடியும். உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. இறை நம்ம எல்லாருக்கும் நல்லருள் புரியட்டும். வாழ்த்துக்கள்.